இன்றைக்கு Today, செய்தி கொடுக்கும்படி நான் செய்தி ஆயத்தப்படுத்தின போது when I was preparing for the word today, கர்த்தர் ஒரு நல்ல வார்த்தை கொடுத்தார். God gave a beautiful word today. அந்த வார்த்தை என்னன்னு சொன்னா, You know what the word is? எந்த மனிதனையும் எடுத்து என்னால் பயன்படுத்த முடியும். God has the ability to take and use any man. செய்தியினுடைய தலைப்பே, So the topic of a message today is எந்த மனிதனையும் any man. தேவன் எடுத்து பயன்படுத்த நல்லவராய் இருக்கிறார். God is faithful. He is able to take anyone and he will use them. நம்ம பார்க்கிறது ஒரு விதத்துல பார்க்கிறோம். So the way we look at other people is a different approach. ஆனால் தேவன் நம்மை பார்ப்பது வித்தியாசமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். But the way God is looking at us, it's a different approach. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, My dear brothers and sisters, இந்த செய்தியினுடைய ஆரம்பத்திலிருந்து in the beginning of the sermon கடைசி வரையில நீங்க கேட்டாதான் செய்தி புரியும். until the end, if you listen to my sermon, you will be able to understand it. ஆனா உங்களை செய்தி கேட்க சத்துரு விட மாட்டான். So the devil will always be an hindrance in making sure that you don't listen to the message. ஆமா, ரெஸ்ட் ரூம் போன மாதிரி இருக்கும். So you feel like you want to go to the restroom. கால் கொஞ்சம் நடக்கிற மாதிரிலாம் இருக்கும். So you might feel like going for a walk. நான் சொல்லுகிறேன், But I'm saying, தயவு செய்து so please, பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் போது எங்கேயும் போகாம அமைதியா கேட்டீங்கன்னா விடுதலை அடைஞ்சிருக்கீங்க. when the Holy Spirit movement is happening in the hall, please sit down and receive the word. Once you receive it, you will receive your healing. ஆமென். Amen. சரி, வேதத்திலிருந்து So from the Bible, நான் அதுக்கு ஆதாரமாய், so as an evidence to my message today, சங்கீதம் let's turn our Bible to the book of Psalm. 118ஆம் அதிகாரத்தை நான் எடுத்து பார்த்தேன். So let's turn our Bible to Psalm 118. அதுல 1 5 வசனத்தை 6 வசனத்தை யாராவது சத்தமாய் நிறுத்தி நிதானமாய் வாசிக்கும்படி So கேட்டுக்கொள்கிறேன். Psalm 118, I request anyone to please read from verse 1 to 6 with slowly and steadily. ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பம் அவர் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டீர்களே, விசாலத்தில் வைத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தம் வரலையே, கவனமா கேளுங்க. ஆமென். அப்போ நம்ம சாதாரணமா ஒரு வார்த்தையை சொல்லுகிறோம். So we just like often say a word normally. தாவீதை உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்துவார். The God who raised David will also lift you. ஆமென். Amen. இது சாதாரணமா சொல்றோம். So this is we just say it ordinarily. அப்ப நான் இந்த அதிகாரத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது, So when I was meditating on this chapter, கர்த்தர் சில காரியங்களை சொன்னார். so God spoke to me of certain things. இந்த 118ஆம் சங்கீதத்துக்கு நம்ம இந்த செய்தியினுடைய கடைசி பகுதிக்கு வருவோம். So let me come to the later part of my message. அதற்கு முன்பதாக, Before that, செய்திக்கு ஆதாரமாய் சில காரியங்களை நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். I want to share as an evidence of the proof of a message. 2 சாமுவேல், The book of 2 Samuel, 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்தவர் சத்தமாய் நிறுத்தி வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2 சாமுவேல், the book of 2 Samuel, 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். chapter 1 verse 18. 2 Samuel chapter 1 verse 18. ஆமென். வில்வித்தை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் பாடின புலம்பலாவது. ஆமென். அப்படின்னு சொன்னா What it means? இந்த பைபிளை கர்த்தர் கொடுத்தார். God gave the word. அது மாத்திரமில்ல, Not only that, இந்த பைபிளை தவிர apart from the Bible, ரெஃபரன்ஸ் புக்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God also gave reference books. அது இப்ப பாத்தீங்க பாருங்க, யாசேரின் புஸ்தகம். So here we read it is written in the book of Yasir. அது ஒண்ணு. That's one. இரண்டாவது நாத்தானின் பிரபஞ்சம்.
So second one is the episode of Nathan. மூன்றாவது காத்தின் பிரபஞ்சம். So the third one is the episode of God. அது மாத்திரமல்ல ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலினுடைய பிரபஞ்சம். So it's also the book of the prophet of Samuel. இப்படி நிறைய இருக்கிறது. So there are many reference books relating to the Bible. இதெல்லாம் ரெஃபரன்ஸ் புக் தான். So these are all the reference books. இந்த வேதத்தை விட இது சிறப்பானது கிடையாது. So those books are not superior to the Bible. ஆனா இதெல்லாம் ரெஃபரன்ஸ் புக். But those are the reference materials for the books. அது மாத்திரம் இல்ல, நம்ம தள்ளப்பட்ட வேதாகமம். So those are it is also called as the Bible that's been ignored. ஆமா, தள்ளப்பட்ட வேதாகமம். So the Bible that's been ignored. இது ஒன்னு இருக்கிறது. So there's also a book like that. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, my dear brothers and sisters, வேதத்தில் இல்லாதது ஒன்றும் இதில் இல்ல. So there is nothing that is in the Bible that's not in that book. ஆனா இவைகள் எல்லாம் ரெஃபரன்ஸ் புக்கா இருக்குது. But all these books serve as a reference material for the Bible. என்ன நடந்துன்னு சொன்னா, what happened is that இந்த ரெஃபரன்ஸ் புக் எல்லாம் எபிரேய பாஷையில் இருந்தது. So the reference book, everything has been written in Hebrew language. இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்த போது, so when they translated this Bible, இந்த ரெஃபரன்ஸ் புக் ஜூஸ் கமிட்டி தடை செய்தார்கள், இது தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. So the Jewish committee decided there's no need for a reference book for the Bible. ஆனா வேதாகமத்துல அது ரெஃபரன்ஸா எழுதி இருக்காரு. யாசேரின் புத்தகத்தில் எழுதி இருக்கிறது அல்லவா? But here we can see it is written in the Bible, it is written in the book of Jasher as a reference. Amen. Amen. அப்போ இது எழுதி இருக்கிறார்கள். So it has been written. ஆனா ஜூஸ் கமிட்டி இதை மொழிபெயர்க்க இடம் கொடுக்கல. But the Jewish committee was not interested in translating the reference Bible. ஆனா இந்த வேதத்துல அங்கங்க ஒவ்வொரு பகுதியில அதை ரெஃபரன்ஸ் ஆய் கொடுத்திருக்கிறார்கள். But when you read through the Bible, you can see the reference book is quoted in certain places. அப்படிதான் இந்த 1 சாமுவேல் புத்தகத்துல 2 சாமுவேல் புத்தகத்துல அவர் சொல்லும்போது யாசேரின் புத்தகத்தில் எழுதி இருக்கிறது அல்லவா? So likewise it is written in the book of 2 Samuel as it is written in the book of Jasher. Amen. Amen. அப்படி நிறைய காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். So there are many things that's been written in the Bible. அப்ப இந்த சங்கீதத்தை நான் மாறி மாறி வாசித்தபோது, so when I was going through the Psalms over and over again, ஒரு இடத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. At one point you can see Psalmist David is happy. ஒரு இடத்துல ரொம்ப புலம்பல். So at another point you see him lamenting. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். I would like to ask a question to you. இந்த சங்கீதம் எழுதுனாங்கல்ல, you know the author of the book of Psalm, எந்த சூழலில் எழுதி இருப்பார்கள் என்று உங்களுக்கு யாருக்காவது ஐடியா இருக்குதா? Do you have any idea of what was the mentality when Psalmist David wrote his Psalms? ஏன்னா ஈஸியா நம்ம என்ன சொல்லிடுறோம்? So with easily we say தாவீதை உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்துவார்னு ஈஸியா சொல்லிடுறோம்ல. So we often say it easily, the Lord who lifted David will also lift you. ஆனா இது எழுதப்பட்ட போது அவனுடைய சூழ்நிலை என்ன, ஏன் எப்படி எழுதினான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. What was this, under what situation did David write the psalm? We also need to know that, right? யாரா சொல்ல முடியுமா? Can anyone say? ஏதா சொல்லுங்க பாப்போம். ஜீவனுக்கு ஓடிட்டு இருக்கும்போது எழுதி இருக்கலாம். யார் துரத்தும் போது பிரதர்? சவுல் துரத்தும் போது எழுதி இருக்கலாம். ஆமென். வேற ஏதாவது சொல்லுங்க, தப்பில்ல. ஆடுகளை மேய்க்கும் போது எழுதி இருக்கலாம். எப்போ சிங்கம் பயமுறுத்தி வந்த போது, கரடி பயமுறுத்தி வந்த போது எழுதி இருக்கலாம். 2 நல்லது. வேற அவன் மகன் செத்த போது, ஓ அப்ப கூட எழுதி இருக்கலாம். கரெக்ட் தான். வேற கர்த்தரை துதிக்கும் போது கூட எழுதி இருக்கலாம். ஆமென். சரி, ரைட். இதுதான் நீங்க என்ன சொன்னீங்களோ அதுதான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆமென். So whatever you said, those were the things I was also under the impression that this is how it was written. ஆடு மேய்க்கும் போது எழுதி இருக்கலாம். So he would have written this book when he was gazing the sheep. சவுல் துரத்திட்டு வரும்போது பயந்து கண்ணீர்ல எழுதினாரு போல இருக்குன்னு கூட நினைச்சிருக்கலாம். So when Saul was behind him for his life, he would have I thought he wrote the Psalms. இப்படிதான் நானும் நினைச்சேன். This is what I also thought. ஆனா இந்த 7 புத்தகங்களுடைய ரெஃபரன்ஸ் எடுத்து உள்ள பார்த்தா, so when I was referring into these 7 books, அது மாத்திரம் இல்ல, அப்பாக்ரிஃபி அதாவது தள்ளப்பட்ட வேதாகமத்தையும் உள்ள எடுத்து பார்த்தா, so when I was looking at the defeated Bible,
இது வேற மாதிரி இருக்குது. So it sounds a different tone. நல்ல கவனிங்க. So please pay attention. அப்ப மாத்திரம் தான் இது புரியும். Only then you will be able to understand. நான் நினைக்கிறேன் இந்த செய்தி முடியும் போது இந்த சங்கீதத்துல இருக்கிற ஒவ்வொரு பகுதி நீங்கள் அழகாய் புரிந்து கொள்வீர்கள். So I have to believe that once this message is ending, I'm confident that you will be able to understand and how the psalm was written. ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கலாம். So sometimes this message might seem new to you. ஆமென். Amen. கர்த்தர் நல்லவர். God is good. இதுக்கு இவைகளை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக Before knowing about all these things, அவனுடைய பூர்வீகத்தை கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டிய காரியம் இருக்கிறது. So we have to look at his past. இவன் யார் என்று சொன்னா, Who was he? ஈசாயினுடைய புத்திரன். He was the son of Jesse. ஆமென். Amen. வேதம் அழகாய் சொல்லி இருக்கிறது. So the Bible clearly says, தாவீதினுடைய தகப்பன் யாருன்னு சொன்னா, so who was called as the father of David? ஈசாய். Jesse. ஈசாயுடைய மகன் தான் தாவீது. So Jesse's son was David. இதுதான் பைபிள்ல இருக்கிறது. That is what is written in the Bible. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, my dear brothers and sisters, இன்னைக்கு ஈசாயை குறித்து பார்க்கணும்னு சொன்னா, if you have to look at Jesse, ஈசாய் மிகப்பெரிய செல்வந்தனாய் பெத்லகேம் ஊரிலே இருந்தான். So Jesse was a rich man in the city of Bethlehem. அந்த தேசத்துல ஒரு ஜமீன்தாரா இருந்தார். So he was living as a big normal man. அவனுடைய பாரம்பரியம் செல்வமிக்க பாரம்பரியம். So his generation, so he came with a generation filled with wealth. அவனுடைய நிலங்கள் வந்து ஏக்கர் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களில் இருந்தது. So the land that his family possessed was huge. அதனால் அவனை எப்படி அழைத்தார்கள் என்று சொன்னா, do you know how he was called? நிலக்கிழார், அதாவது ஜமீன்தார சொல்லுவாங்க பாருங்க, நிலக்கிழார், லேண்ட்லார்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அழைத்திருக்கிறார்கள். So he was often referred to as landlord. ஆமென். Amen. அவர்களுடைய மகன் தான், so his son, இந்த தாவீது was David. இந்த ஈசாயினுடைய, so this Jesse, யார் இந்த ஈசாயினுடைய காரியங்கள் பார்க்கும்போது, so if you're looking at into Jesse's history, ரூத் போவாஸ் இருந்தாங்க பாத்தீங்களா? so you know Ruth and Boaz, அவருடைய பேரன் தான் ஈசாய். so he was the grandson of Ruth and Boaz. ஆமென். Amen. உங்களுக்கு தெரியும், போவாஸ் தெரியும். So I believe every one of you know Boaz. ரூத்தையும் தெரியும். So you would have known Ruth as well. அவருடைய பேரன் தான் ஈசாய். So Jesse was the grandson of Ruth and Boaz. ஈசாயினுடைய மகன் தான் தாவீது. So the son of Jesse is David. இப்போ இந்த ஈசாயை குறித்து கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. So we have to look at Jesse over here. இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து சத்தமாய் வாசிப்போம். Let's turn our Bible to 1 Samuel chapter 17 verse 12. யாரோ சத்தமாய் வாசிங்கள். தாவீது என்பவன் ஊரனாகிய ஈசாய் என்னும் பேருள்ள எப்ராத்திய மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். ஈசாவுக்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களில் மற்ற ஜனங்களுக்குள்ள வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். ஆமென். Amen. அப்போ நான் சொன்னது கரெக்ட் அல்ல? ஈசாயியுடைய மகன் தான் தாவீது. So Jesse's son is David. அவளோட ஊர் பெத்லகேம். So he belongs to Bethlehem. நான் வசனத்தினுடைய ஆதாரத்துல தான் சொல்லிட்டு இருக்கிறேன். I'm sharing all these facts through the Bible. அவன் அந்த நாட்களில் ஜனங்களுக்குள்ள ரொம்ப மதிப்பா இருந்தான். So he had a good respect among the people of those times. அது மாத்திரம் இல்ல, வயது சென்றவனாய் இருந்தான். And not only that, he was also very old. இது நிமித்தம், and because of that, அந்த நாட்களிலே சனகரிப்பு என்று ஒரு சங்கம் இருந்தது. So there was a Sanhedrin committee. இந்த கமிட்டியில அவர் தலைவரா இருந்தார். So he was the leader of that committee. ஆமென். Amen. சனகரிப்பு என்கிற ஒரு சங்கம் இருந்தது. So there was an association over there. அந்த சங்கத்திற்கு இந்த ஈசாய் தலைவரா இருந்தார். So Jesse was the leader of that group. இந்த சங்கம் வந்து ஒரு பெரிய கௌரவமான சங்கம்.
So this association was a respected one. இதுல என்ன தீர்மானம் எடுக்கறாங்களோ அது கண்டிப்பா இஸ்ரவேல் ஜனங்க கடைபிடிச்சே ஆகணும். So whatever is the decision that's been taken by this association should be honored by the Israelites. அந்த சங்கத்திற்கு So for that association, ஈசாய் தலைவரா இருக்கிறார். Jesse was the leader. ஆமென். Amen. இப்போ Now, இவர் தலைவரா இருக்கிறத பத்தி பிரச்சனை இல்ல. so there's no problem that he is being the leader. இந்த கூட்டாமை எங்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னா, So where did this association give birth? நீங்க வாசிக்க வேண்டாம், வீட்ல போய் வாசித்துக் கொள்ளுங்கள், எழுதி வேணா வைத்துக் கொள்ளுங்கள். So if you want to go, like you can make a note of it and read it at home. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இந்த சங்கம் துவங்கப்பட்டது. So Numbers chapter 11 verse 16, you can see that this is where the origination of this association happened. யார் மூலமாய் தொடங்கப்பட்டதுன்னு சொன்னா, Who started it? மோசேயினுடைய நாட்களில In the days of Moses. ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு கஷ்டமா இருந்தது. ஏன்னா லட்சக்கணக்கான ஜனங்கள் இருந்தாங்க. So many people, like it was a difficult task for Moses to judge everyone. அப்போ கர்த்தர் கொடுத்த ஞானத்தினால, And so because of the wisdom received from God, ஒரு குழுவாய் துவங்கப்பட்டது தான் இந்த சனகரிப்பு சங்கமாய் மாறியது. So that is how a small association was formed through the council of Moses. That's how it was initiated. இந்த சனகரிப்பு சங்கத்துல, So in this association, ஒரு 70 தலைவர்கள் இருந்தார்கள். there were 70 leaders. அந்த 70 தலைவர்களுக்கும் Under the 70 leaders, இவர்தான் மிகப்பெரிய தலைவராய் இருந்தார். so he was the chief leader. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. So it was going like that. இப்படியே போயிட்டு இருக்கிற நாட்கள்ல, In those days, அப்படியே போயிட்டு இருந்தா எங்கேயாவது ஒரு பிரச்சனை வராம இருக்காது இல்லையா? so like if it is like no association will run normally, a problem will definitely arise. அப்படி ஒரு பிரச்சனை தான் வந்துச்சு. A problem came. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, What was the problem? இந்த வசனத்துல எல்லாரும் அவர் கிழவராய் இருந்தார்கள் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? So here we see that he was an old man. இவங்க எல்லாம் தலைவராய் இருந்தாங்க இல்லையா? So he was the leader. நல்லா போயிட்டு இருக்கும்போது, So when they were going, திடீர்னு ஒரு நாள், and suddenly one day, ஈசா இல்லாத போது, when Jesse was not there, மற்றவங்க எல்லாம் உட்கார்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. everyone around was surrounding and talking. என்ன பேசுவாங்க? What they would have spoken. ஒரு மனுஷன் இல்லாத போது ஒரு விஷயத்தை பேசுறாங்கன்னா அவங்க என்ன பேசுவாங்க? So if in the absence of one man, what would these people speak? gossip தான். So they were gossiping. ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்து பேசுறது தான் வழக்கம். So they started with their gossip. அது இன்னைக்கும் இருக்குது, அன்னைக்கு இருந்திருக்குது. So it is happening. It is there today. It was also there that day. அப்படி உட்கார்ந்து இந்த வயசான கிழவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. All these old people started to gossip amongst each other. அன்னைக்கு ஈசாய் அங்க இல்ல. That day Jesse was not there. ஒரு 10 பேர் உட்கார்ந்தாங்கன்னு வெச்சுக்கீங்களேன். So when 10 people are gathered, அவங்களுக்கு ஒரு 10 பேர் உட்கார்ந்து ஒரு டைம் பாஸ் ஆகணும்னு அந்த கடலை சாப்பிடுவாங்க, பாத்திருக்கீங்களா? So like for time pass to have a chit chat, they used to have groundnuts. அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒன்னு உள்ள இழுத்து போட்டு அவங்க எல்லாம் பேசி அதுல உண்மை இருக்குதா இல்லையா அதை பேசி விட்டு போயிடுவாங்க. So just to pass time, they just take on some issues and they just keep on mumbling on that. அப்படி ஒரு நாள் பேச ஆரம்பிச்சாங்க. When they start to talk like that, என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா, you know what did they speak? இந்த சனகரிப்பு சங்கத்திற்கு தலைவராய் இருக்கிறவர் ஒரு யூதராய் இருக்க வேண்டும். So the leader of this association should be a Jewish. அதுதான் முறைமை. That is the law. அப்படி பேசிட்டே வரும்போது, when they were speaking, அவங்களுடைய தாத்தா கதையை இழுத்துட்டாங்க. So they brought the story of his grandfather. போவாஸ் வந்து யூதர். So Boaz was a Jewish. ஆனா உங்களுக்கு தெரியும், but you know, ரூத் யாரு? So who was Ruth? மோவாபிய ஸ்திரீ. So Ruth was a Moabite. அப்ப அவங்க புறஜாதியாய் இருந்தவர்கள். She was a Gentile. அப்படினா புறஜாதின்னு சொன்னா, so if we call Gentile, அடிமைன்னு சொல்லுவாங்க. So they treat them as slaves. அப்போ இவங்க மெதுவா பேசிட்டே இருக்கும்போது, so when they were like talking, இந்த போவாஸ் வந்து யூதர். So Boaz was a Jewish. அவருடைய மனைவி ரூத் வந்து மோவாபிய பெண். His wife Ruth was a Moabite. அப்ப அவங்க ஜெனரேஷன்ல இருந்து தொடங்கி வந்தது தான் இந்த ஈசாய். So from that generation came Jesse. அப்ப இந்த ஈசாய் வந்து புறஜாதியான மனுஷன் தானே, அவர் எப்படி நம்மளுக்கு எல்லாம் தலைவரா இருப்பார்னு கொண்டு வந்து நிறுத்திட்டார் ஒரு வயசான. So the argument was it like, so this man Jesse came from the root of a Gentile, how can he be a leader over us? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? So I hope everyone is understanding. தலைவரா இருக்கணும், யூதரா இருக்கணும். If you have to be a leader, you have to be a Jewish. அவருடைய பரம்பரையை இவங்க இழுத்து பேசிட்டு இருக்காங்க. So when they were inspecting, when they were going through his generation, போவாஸ் வந்து யூதர்.
Boaz was a Jewish, ஆனா ரூத் வந்து மோவாபிய பெண். but his wife was a Moabite. அப்படினா அவங்க புறஜாதியானவர்கள். That means so she belongs to a Gentile community. அவங்கள்ல இருந்து ஒரு சந்ததி வருதுன்னு சொன்னா, so if there is a generation that's coming from them, அதுல பேரனா வந்தவர் தான் ஈசாய். So the grandson that came from the generation is Jesse. அப்போ அந்த பேரனா வந்த இந்த மனுஷன் யூதனா? So there's a question that arising, is this grandson a Jew? இந்த மனுஷன் நமக்கு தலைவரா இருக்கலாமா? Can this man be a leader over us? அப்படின ஒரு சப்ஜெக்ட் ஆரம்பிச்சாங்க. So there was an argument that arose at that time. அந்த சப்ஜெக்ட்டோட முடிவு என்ன நடந்ததுன்னு சொன்னா, so in the end of that conversation, நம்ம சங்கத்தை கூடிர வேண்டியதான். so let's gather association. சங்கத்தை கூடினாங்க. They gathered the association. இப்ப சனகரிப்பு தலைவர் நினைச்சு வராரு. So this leader Jesse was coming as if assuming that he's still the leader. அப்போ அவர் கீழ இருக்கறவங்க சொல்றாங்க. So the person sitting over there is telling him, ஐயா நீங்க யூதர்னு சொல்லி தான் தலைவராகணும். brother, we made you a leader because you are a Jew. ஆனா நீர் இப்ப பார்த்த ஒரு புறஜாதி மோவாபிய ஸ்திரீல இருந்து வந்த மாதிரி இருக்குது. So if I'm looking at your genealogy, looks like you came from the genealogy of a Moabite. அதனால நீர் இந்த சனகரிப்புக்கு தலைவரா இருக்க முடியாது. So you are not qualified to be a leader over us. வேணும்னு சொல்றோம். So we can give you another solution. உங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கிறோம். உங்களுக்கு ஒரு டைம் கொடுக்கிறோம். So we are giving you a timeline. அந்த டைம்க்குள்ள within that time நீர் யூதர் என்று நிரூபித்தால் திரும்பி தலைவராகலாம்னு சொல்றாங்க. So if you can prove to us that you are a Jew, then you can continue being a leader. அன்னைக்கு இந்த சனகரிப்பு சங்கத்துல என்ன சொல்றாங்களோ அது கண்டிப்பா கேட்டுதான் ஆகணும். So in those times whatever is the decision made by the association, everyone should follow. அவ்வளவு முக்கியத்துவமான ஒரு சங்கமா இருந்தது. That's an important association. இது ஆரம்பித்தது, so when this started, மோசேக்கு கர்த்தர் கொடுத்த நியாயப்பிரமாணத்துல இருந்து ஸ்டார்ட் ஆனது அந்த சனகரிப்புடைய சங்கம். So this association started at the time when the 10 commandments was given to Moses. இப்போ இவங்க சொன்ன உடனே after these people said like this, கூடி இருக்கவங்க எல்லாம் ஆமோதிச்சிட்டாங்க. so everyone was gathered, everyone accepted this. இது எப்படி இருந்ததுன்னா ஈசாய்க்கு ஒரு பெரிய அவமானமா இருந்துச்சு. So Jesse felt this as a big disappointment. என்னன்னா இந்த வசனத்துல பார்த்தோம், so here we saw அவர் பெத்லகேம்ல மதிக்கத்தக்க ஒரு மனுஷனா இருந்தார். so he was living a respected life in Bethlehem. இந்த சனகரிப்புல அவர் தலைவரா இருந்தார். so when he was the leader of this association. இப்போ அவருடைய பாரம்பரியமே சரியில்லைங்கற மாதிரி இவங்க சொல்லும்போது அவருக்கு பெரிய அவமானமா போயிடுச்சு. so he felt embarrassed and humiliated when they spoke that his birth was when they questioned his birth. அவருக்கு ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்தாங்க. so they gave him a time frame. அதுக்குள்ள நீர் வந்து யூதர் என்று நிரூபித்தால் திரும்பவும் தலைவராய் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். so if you can prove to us that you are a Jew within the given time frame, then we are okay to accept you as a leader. அந்த பெரிய கூட்டத்துல எல்லாரும் முன்பதாக, so before the big multitude of people, இந்த சங்கத்துல இருந்தவர்கள் இன்னொரு ஒரு காரியத்தை செய்தார்கள். so the members of the association did another thing as well. நீர் உண்மையாலுமே யூதர் என்று நிரூபிக்கிறவர்களும் நீரும் மனைவியும் பிரிந்திருக்க வேண்டும் சொல்லிட்டாங்க. so until you prove to us that you are a Jew, you and your wife have to live separate. ஈசாயிட்ட சொல்லிட்டாங்க. so this was said to Jesse, நீ தனியா இருக்கணும். you have to be alone. உன் மனைவி கூட சேர கூடாது. you shouldn't join with your wife. ரெண்டு பேர் பிரிஞ்சு இருக்கணும். you guys have to live separately. இந்த கூட்டத்துக்கு முன்பதாக நீங்கள் வந்து யூதர் என்று சொன்னதுக்கு அப்புறம் தலைவரானதுக்கு அப்புறம் நீங்க சேர்ந்து கொள்ளுங்கள். so after you prove yourself to be a Jew, then you can go and live with your wife. அதுவரை நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருக்கணும்னு வரை ஒரு கட்டளை கொடுத்துட்டாங்க. until then you will have to live alone. ஒரு பெரிய தலைகுனிவு. so he had a big humiliation. அது மாத்திரமல்ல ஃபேமிலி பிரிச்சு வச்சிட்டாங்க. not only that, the whole family was divided. இப்போ ஈசாய் தனியா இருக்காரு. so when Jesse was alone, அவன் மனைவி தனியா இருக்காங்க. his wife was alone. பெரிய செல்வந்தரா இருந்தவர் மதிக்கத்தக்க மனுஷன் இப்ப எல்லாரும் முன்னாடி கேள்வியா மாறிட்டார். so the man who was well respected became a big question mark right now. இவருக்கு என்ன எப்படி நிரூபிக்கிறதுனே தெரியல. he had no clue how he is going to prove his innocence. இவர் உட்கார்ந்து திங்க் பண்றாரு, என்னடா எப்படிடா ஏதாவது நிரூபிச்சாதானே ஒன்னு தலைவராக முடியும், ரெண்டாவது வந்து நம்ம குடும்பமா சேர முடியும். so he was put into a situation where he has to find a way to prove that he is a Jew, and at the same time he has to reunite with his family. சில நேரத்துல sometimes நமக்கு பிரச்சனை வராது.
வரும்போது when we have a problem, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், if you are with God, கர்த்தர் உங்களோடு இருந்தால், and if God is with you, கர்த்தர் நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார். God will give you good counsel. இல்ல நீங்க ஆலோசனை நீங்க கர்த்தரோடு இல்லாம நீங்க தனிச்சு முடிவெடுக்கணும்னு நினைச்சா, if you are not with Lord and if you decide to take decisions independently, அப்ப நமக்கு சாத்தான் ஏதோ மூளைய வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான். then the devil will take control of the mind and he will start feeding unnecessary things. கடைசில வெற்றி நடக்காது. Ultimately you will not see victory. ஏதாவது ஒரு தோல்வியா இருக்கும், அவமானமா தான் இருக்கும். So you will end up with a defeat and you'll be put to shame. அப்படிதான் இவர் தனியா உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சார். So likewise Jesse was sitting alone and he was thinking, நமக்கு இந்த பதவி திரும்பி வந்து கிடைச்சே ஆகணும். I need this posting no matter what. ஏன்னா செஞ்சிருந்தா நம்ம வாங்கணும்னா அதை செய்யலாம். So if I had to do something, I'm okay to do anything. அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க ஆரம்பிச்சார். When he started to think, அப்படி யோசிக்கும்போது when he started to think, அவர் ஒரு தந்திரமான வேலையை செஞ்சார். so he did a tricky thing. அது நல்ல விஷயம் இல்ல. It was not a good thing. ஒரு கேவலமான ஒரு விஷயம் தான். So he did a bad thing. என்ன பண்ணாருன்னா உட்கார்ந்து யோசிக்கும்போது, do you know what he did? அவருக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. So one thing came to his mind. அவருக்கு ஒரு தந்திரமான விஷயம். So like it was a tricky thing. அவர் என்ன பண்ணாருன்னா, do you know what he did? தன் மனைவியினுடைய வேலைக்காரி இருப்பாங்க பாருங்க. So you know the servant of his wife. அவங்க ஒரு மனைவிக்கு ஒரு சர்வெண்ட் இருப்பாங்க. The wife will have a servant. அந்த மனுஷி கிட்ட போய் பேசலாம், ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாரு. So he thought that let me go and speak to the servant, I might get an idea. அப்படி போனார் அந்த வேலைக்காரி கிட்ட. So he went to the servant. அந்த வேலைக்காரி, so that servant woman, ஒரு கானானிய ஸ்திரியா இருந்தாங்க. she was a Canaanite. அப்ப இவங்களும் யாருன்னு கேட்டா வேற ஜாதியான ஆட்கள். So she also belonged to a different caste. இவர் போய், so he went. அந்த வேலைக்காரி கிட்ட என்ன சொன்னார் தெரியுங்களா? Do you know what he said to the servant? நீ நான் சொல்றது என் வைஃப் கிட்ட போய் சொல்லிர கூடாது. So what I am saying, you shouldn't go and tell to your wife. உனக்கு எனக்கு தான், சரியா? And so it's between you and me. அப்படின்னு கேக்குறாரு. And he's saying, சரி அந்த அம்மா சரி என்னதான் சொல்றீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. So the lady said, okay, so what do you want to say? அவர் சொன்னாரு, he said, உனக்கு தெரியும் நான் வந்து சனகரிப்போட தலைவரா இருந்தேன். Do you know that I used to be the leader of the association? நான் யூதன் இல்லன்னு சொல்லி என்ன கீழ இறக்கி விட்டுருக்காங்க. So they have ripped me off the post because I'm not a Jew. எப்படியாவது திரும்பி நான் போஸ்ட்ல போய் உட்கார்ந்தே ஆகணும். I will have to regain my position. அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு. So you will have to help me. அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, and do you know what he said? நான் உன்னை திருமணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். I'm willing to marry you. நீ போய் வைஃப் கிட்ட சொல்லிராத. But you shouldn't go and tell to my wife. நான் உன்னை திருமணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். I will marry you. அப்ப திருமணம் பண்ணா, once after I marry you, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அது எல்லாருக்கும் தெரிய வந்துரும். So everyone will come to know. அப்ப தெரிய வந்துச்சுன்னு சொன்னா, when they come to know, இந்த சங்கம் எல்லாம் என்ன கூப்பிட்டு, so the association is going to call me. நீ என்னப்பா நீ வந்து நீ முதல்ல யூதனான்னு தெரியாதத சங்கத்தை விட்டு கீழ இறக்கணும். So you have been disbarred from the association because we have no clue whether you're a Jew. நீ திரும்ப வந்து கானானிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணிருக்கீல்ல? Now you have gone ahead and married a Canaanite. இது தப்புதானே? So this is wrong, right? இது மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இது தப்புதானேன்னு சொல்லுவாங்க. So this is wrong based on the law of Moses. உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, do you know immediately what I'm going to do? Oh, I'm sorry. So I'll say I'm sorry. நான் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிற ஆளு. I am someone who obeys the Moses law. அதனால நான் தயவு செஞ்சு நான் உனக்கு வந்து தள்ளுதல் சீட்டு கொடுத்துறேன், உன்னை விலக்கி வச்சிடுறேன். அப்போ நான் உனக்கு வந்து ஒரு தள்ளுதல் சீட்டை நான் அவங்க முன்னாடியே கொடுத்துறேன். So I will give you a divorce note in front of the association. உனக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துறேன். I will do whatever you need. நீ வந்து தனியா போயிரு. You go separately. அப்ப நான் அந்த சங்கத்துக்கு முன்னாடி என்ன நிரூபிச்சேன்னு சொன்னா, you know what I'm going to prove myself in front of the association. நான் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படியறேன்னு நிரூபிச்சிட்டேன். So I am going to prove myself as a firm obeyer of the law of Moses. அப்ப மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை வந்து கீழ்ப்படிகிற மனுஷன் யாரு? யூத மனுஷன். So only the Jews are considered as someone who follows the law of Moses. அத காமிச்சு நான் திரும்ப இந்த தலைவர் பஸ்ல போய் உட்கார்ந்துருவேன். So I'll show that quality of mine and I'll go and sit in the leader's position. உனக்கு தேவையானதெல்லாம் நான் என்ன பண்ணிடுவேன்? I will do whatever you need. full settlement கொடுத்துறேன். I'll give you a full settlement. நீ உனக்கு தள்ளுதல் சீட்ல இருந்து எல்லாம் கொடுத்து உனக்கு செல்வங்கள் எல்லாம் கொடுத்து உன்னை அனுப்பிச்சு விட்டுறேன். I'm going to give you with everything. நீ போய் நல்ல பெரிய ஆளாயிரு. Go and enjoy your life. என்று சொன்னார். He said like that.
நம்ம என்ன பண்ணாங்க தெரியுங்களா? Do you know what this lady did? எல்லாத்தையும் கேட்டுட்டு, So she listened to everything. எல்லாத்துக்கும் தலையாடிட்டு, She said she agreed to everything. நேரா போய் ஈசாவினுடைய மனைவி கிட்டே போய் சொல்லிட்டாங்க. She went and said the same thing to the wife of Jesse. உங்க கணவர் வந்தாரு, Your husband came. என்கிட்ட இப்படி சொன்னாரு, He came and said to me all these things. எனக்கு ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்கறேன்னு சொன்னாரு. So he proposed a settlement to me. அவருக்கு மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தை செஞ்ச மாதிரி இருக்கும். So it will be like as if he followed the law of Moses. அவரும் போய் அந்த தலைவரா மாறிடுவாரு. He'll become the leader. அப்படின்னு சொன்னாரு. So he said like that. எனக்கு உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. And he clearly instructed me that I shouldn't tell you. ஆனா நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். But I will tell you. அப்படின்னு சொல்லிட்டாரு. He said like that. அவங்க மனைவி என்ன சொன்னாங்க தெரியுங்களா? Do you know what his wife said? இந்த விஷயத்தை This thing யார்கிட்டயும் சொல்லிடாத. do not say it to anyone. ஆமென். Amen. இந்த விஷயத்தை Do not say this thing யார்கிட்டயும் சொல்லிடாத. to anyone. அவர் சொன்ன மாதிரி ஆமான்னு சொல்லு. So you just agree to what my husband said. அவங்க போய் சொன்னாங்க, சரி ஏன் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு. So he said, okay, let us do it. ஒரு இந்த முறைமையின்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாயங்காலத்துல முக்காடு போட்டு அப்படிதான் வருவாங்க இல்ல கல்யாணம். According to this custom, like people will cover their heads and come to the wedding. அவங்க வந்து கணவர் வந்து அவங்க மனைவி முகத்தை பார்க்க முடியாது. The husband will not be able to look at the wife's face. முக்காடு போட்டு தான் வருவாங்க. They'll be coming closing their heads. அதே மாதிரி முக்காடு போட்டு இந்த அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. So like in the same manner she also agreed to the wedding. அந்த கல்யாண நாள்ல on the day of the wedding இந்த வேலைக்காரி போகாம இந்த அம்மா போய் உட்கார்ந்துட்டாங்க. So instead of the servant, this lady went and sat over there. இவங்க முக்காடெல்லாம் போட்டுருந்தாங்க. So she has covered herself. அதனால ஈசாய்க்கு தெரியல. Jesse couldn't recognize his wife. கல்யாணம் முடிஞ்சிருச்சு. The wedding is done. எப்படி முடிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, do you know how it has happened? யாக்கோபு காலத்துல இந்த லேயாளுக்கும் இவங்களுக்கும் நடந்தது பாத்தீங்களா? யார் மாறி உட்கார்ந்து தெரியல. So in the days of Jacob, how the wedding was done, it was the same manner. அது மாதிரி வெட்டிங் முடிஞ்சிருச்சு. It's the same manner. இப்போ now இந்த அம்மாக்கு கர்ப்பவதியா மாறிட்டாங்க. So this lady became pregnant. இப்போ now இந்த விஷயம் this matter இந்த சங்கத்துக்கு தெரிய வந்துருச்சு. Is brought to the attention of the association. திரும்பி சங்கத்தை கூட்டினாங்க. Now the association is gathered. ஈசாயை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. So they brought Jesse over there. இந்த அம்மாவை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. So they brought the lady over here. இந்த அம்மாவை ஈசாயை நிறுத்திட்டு, so they brought both of them. இந்த அம்மா வந்து உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்சிருந்தோம். So we have separated both of you. ஆனால் இந்த அம்மா இப்ப கர்ப்பவதியா இருக்கிறாங்க. So this lady is pregnant right now. உங்களை பிரிச்சு வச்சிருக்கிறோம். நீங்க வந்து ரெண்டு பேருக்கு சம்பந்தம் இல்லல்ல. So you have no connection, right? Because we have separated you. அப்ப இந்த அம்மா தப்பான வேலையை செஞ்சாங்கன்னு சொல்லி, so this lady has committed sin. மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்துல கல்லெறிந்து கொல்லப்படணும். விபச்சாரம் செஞ்சா கல்லெறிந்து கொல்லணும். So if someone has committed adultery, they will have to stone to death according to the law of Moses. இந்த சங்கம் அந்த கல்லெறிந்து இந்த அம்மாவை கொல்லணும்ங்கற மாதிரி திட்டம் கொண்டு வந்துட்டாங்க. So the association came up with the decision of stoning her to death. அப்போ at that time அவ்வளவு நேரம் அமைதியா இருந்த அம்மா, so the lady who was quiet until that time, அவங்க மெதுவா வாய் திறந்து, she just opened her mouth. நீங்கள் சொல்லுவது போல, as you have said, நான் தவறான ஒரு பெண்மணி அல்ல. I am not a wrongful woman. நான் என்னுடைய நடந்த விஷயத்தை அப்படியே சங்கத்துல சொல்லிட்டாங்க. She replied as the whole incident that happened. அவ்வளவுதான். That's it. அந்த சங்கமே கச்சாமச்சான் ஆயிடுச்சு. So this whole association was in big chaos. இப்போ ஈசாய்க்கு இதுக்கு மேல கேவலமா போச்சு. So Jesse was humiliated more. நட பாஸ்டர் தேவையில்லாம எதோ கொண்டு வந்து கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கிறாரு. So you might be wondering why is pastor like talking all unnecessary stories today. நான் இதோட நிப்பாட்டி இருக்கட்டா இல்ல இன்னும் கொஞ்சம் இருக்கு சொல்லிட்டா? So can I stop over here or can I continue with the story? இந்த சங்கத்துல in that association பயங்கர அசிங்கமாயி போச்சு. So he was humiliated. நீரெல்லாம் தலைவராயா? So they questioned him, are you a leader? ஈசாய் கல்லெறிஞ்சு போடலான்னு தான் வந்திருந்தார் மனைவியை. So Jesse also came with the intention to stone his wife to death. இந்த அம்மா எல்லாம் கட்டிச்சோர அவுத்து விட்டாங்க. So this wife revealed all his secrets. ரொம்ப அவமானம் போச்சு. So he was humiliated.
எல்லாரும் ஈசாயை பார்க்கறாங்க. So everyone looked at Jesse. அந்த நேரத்துல At that time, ஈசாய் எழுந்திருந்து Jesse stood up அவமானத்தோட சொன்னாரு. and with full humiliation he said. நல்ல கவனிங்க. Please pay attention. அவமானத்தோட சொன்னாரு. So with full humiliation he said. எனக்கு 7 குமாரர்கள் மாத்திரமே குமாரர்கள். Only 7 sons belong to me. இந்த குமாரன் This son, எங்க வீட்ல பிறந்தால் even if this son is going to be born in my household, அவன் புறஜாதியாய் இருப்பான். he will be a Gentile. அவனை நான் ஒரு மகனாக கொண்டு வர மாட்டேன். I will not consider this as my own son. அவனை அடிமையா நினைப்பேன். I will treat him as a slave. அவனுக்கு என்னுடைய குடும்பத்துல எந்த பங்கும் கிடையாது. He does not have any belonging to my family. இன்னையில இருந்து அவன் வந்து பிறந்தாலும் அவன் 8வது என் பிள்ளை நான் சொல்ல மாட்டேன். So even if this son is born, I will not call him as my 8th son. அவனை ஒரு புறஜாதி மாதிரியே வளர்க்க போறேன். I'm going to raise him as a Gentile. என் வீடு கட்டப்படும்னு சொன்னா If my house is going to be built, 7 குமாரர்களால் தான் கட்டப்படும். it will be built by my 7 sons. இந்த அவமானம் செய்த இந்த குமாரனால் என் வீடு கட்டப்படாது. So this son, this 8th son who has brought shame to me, will not build my house. நான் இவனை பகைக்கிறேன்னு சொன்னார். I am calling him as my enemy. அது மாத்திரமில்ல, Not only that, இவனை நான் வெறுக்கிறேன்னு சொன்னார். he said I hate this son. அதன் அடிப்படையில் தான் And based on that, சங்கீதம் 51:5 எடுத்து ஒரு சத்தமாய் வாசிப்போம். and based on that, Psalm 51:5, let's read. சங்கீதத்திலே தாவீது இப்படி எழுதுகிறார். Psalm 51:5, Psalmist David writes like this. 51:5ல Psalm 51:5. தாவீது சொல்லுகிறார், David says, நான் துர்க்குணத்தில் உருவானேன். I was sinful at birth. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். Sinful from the time my mother conceived me. எனக்கு அன்பான சகோதரனே My சகோதரிகளே, dear brothers and sisters. இந்த வசனத்தை முன்னாடி நம்ம வாசிச்சிருக்கிறோம்ல. So we have read this psalm multiple times. அதுக்கு பின்னாடி இது ஒரு ஆதாரம் இருக்கிறதை நீங்க உணர்ந்திருக்கிறீர்களா? Have you ever wondered such an evidence behind this verse? இவன் சொல்கிறான், This he is saying, என் தாயினுடைய கர்ப்பத்துல துர்க்குணத்துல நான் வந்திருக்கிறேன். I have been conceived by my mother in sin. அதனால என்னுடைய தாய் என் தகப்பனை என்னை கைவிட்டுட்டாங்க. And because of that my father and my mother forsook me. அதுதான் சங்கீதம் 27:10ல தாவீது சொல்கிறார். And that's why the psalmist says in Psalm 27:10, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்கிறார். though my father and mother forsake me, the Lord will receive me. சங்கீதத்தில் இது எழுதி இருக்கிறதை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். We know of all these words written in the Bible. அது மாத்திரமில்ல, Not only that, சங்கீதம் 22:10-11ல சங்கீதக்காரன் இப்படி எழுதுகிறார். Psalm 22:10-11 says, கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதோ from the birth I was cast onto you. உமது சார்பில் விழுந்தேன். From birth I was cast on you. நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் எனக்கு தேவனாய் இருக்கிறேன். From my mother's womb you have been my God. என்னை விட்டு தூரமாகாதேயும். Do not be far from me. ஆபத்து கிட்டி இருக்கிறது. Trouble is near. சகாயர் இல்லை. And there is no one to help. ஆமென். Amen. இப்ப புரிகிறதா? Now do you understand? ஆமென். Amen. தாவீது எழுதுற விஷயம் எல்லாம் எங்க எதுக்கு பேக்ரவுண்ட் தெரியுதா? So now I am able to relate to the background on the Psalms that was written by Psalmist David. இங்கிலீஷ் பைபிள்ல, In the English Bible, SLT ல இப்படி சொல்லி இருக்கிறது. so in the SLT version it's written like this. என் தாயின் கர்ப்பத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டேன். I was thrown away from the womb of my mother. அவங்க என்ன பெற்றெடுத்தாங்க தவிர, So she gave birth to me. என்ன வந்து ஒரு பயங்கரமான அடிமையா வீட்ல வளர்க்க ஆரம்பிச்சாங்க. But they treated me like a worse slave. அது மாத்திரமில்ல, Not only that, சங்கீதம் 69:8 இப்படி சொல்கிறது. Psalm 69:8 says like this. என் சகோதரனுக்கு நான் வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். So I am a foreigner to my own family, a stranger to my own mother's children. அந்த 7 சகோதரர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? Do you know what the 7 brothers did to him? இந்த தகப்பன் இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம், once the father has taken such a decision, இந்த கடைசி தாவீதை அவர்கள் வெறுக்க ஆரம்பித்தார்கள். so they started to hate the 8th son David. என்னன்னு சொன்னா, எங்க வீட்ல ஒரு வேலைக்காரன் அடிமையா புறஜாதியா தான் இவன் இருப்பான்னு சொன்னாங்கல்ல. So they mentioned that this man will be as a slave in my household. இந்த தகப்பன் அதை கடைபிடிக்க ஆரம்பிச்ச உடனே, So as the father started to treat him like a slave, தாய் அதை மறுக்க முடியல.
the mother cannot overcome the decision of the father. தாயின் அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. The mother also followed the father's steps. இந்த தாயின் தகப்பனை இப்படி நடத்த ஆரம்பிச்ச உடனே Once the father and mother started treating him like a இந்த slave, 7 சகோதரர்களும் the 7 brothers too, இந்த கடைசி தாவீத so the last one, David, அவனுடைய தாயினுடைய பிள்ளைய நினைக்காம வேற்று மனுஷனை நினைச்சாங்க. so they did not see him as one of his own, they saw him as a foreign person. அதனாலதான் And because of that, ஈசா என்ன பண்ணாரு சொன்னா, you know what Jesse did? 7 பிள்ளைங்களையும் All the 7 children, நல்ல வேலைக்கு அனுப்பி இருந்தாரு. he sent them to respectful jobs. ராஜா கூட இருக்கிற வேலை, So that the job to be with the king, ராணுவத்துல இருக்கிற வேலை, the job to be with the army, இந்த வேலை எல்லாம் போய் சேர்றதுக்கு அனுப்பிச்சு விட்டாரு. so they went to make sure for he joined the army. இந்த மனுஷனே, So this man, இந்த கடைசி மகனே, his last son, இவன் அவமானத்துல பிறந்ததுனால, since he was given birth in shame, இவன் புறஜாதியா இருக்கிறதுனால, since he was a Gentile, இவனை வீட்டுக்கு உள்ளே சேர்க்காம தனியா வச்சிருந்தாரு. he was not allowed to enter into the house, he was kept separate. அதனாலதான் But because of that, அவனை ஆடு மேய்க்க அனுப்பிச்சு விட்டாரு. they sent him to become a shepherd. ஆடு மேய்க்க எங்க அனுப்பிச்சாரு தெரியுங்களா? Do you know where did he send him to shepherd the sheep? கரடி இருக்கிற இடத்துக்கு, Where in between the bears, சிங்கம் இருக்கிற இடத்துக்கு, in the place where lions live. காரணம் என்ன தெரியுமா? Do you know what's the reason? ஏதாவது ஒன்னு அடிச்சா செத்து போயிடுவாங்கல்ல. So any animal will attack him and he will die. நம்ம குடும்பத்து மேல இருக்கிற ஒரு நிந்தனையான ஒரு பேச்சு இல்லாம போயிடும்ல. So you know the shame that the family is having, that will be gone upon his death. அப்படின்னு அவர் நினைச்சாரு. So the father thought like that. அதனாலதான் அவனை அப்படியே பிரிச்சு அனுப்பி விட்டுட்டாரு. That is why, you know, he was separated and he was sent. தப்பு பண்ணது என்னமோ ஈசாய், the mistake was committed by Jesse. ஆனால் தண்டனை அனுபவிப்பது தாவீதா மாறிடுச்சு. But David was the one who has been like getting the punishment. யூத குலத்துல ஒரு அடிமைகள் போல நடத்திட்டாரு. And he was treated as a slave. யூத குலத்துல அடிமைகளை எப்படி நடத்துவாங்கன்னு சொன்னா, Do you know how the Jewish people treated the slaves? ஒரு நாயை நடத்துற மாதிரி நடத்துவாங்களா? They will treat the slaves like a dog. கல் எடுத்து அடிக்கிற மாதிரி. So like throwing stones. அதனாலதான், and that is because of that, இவனை வந்து இப்படி வெச்சிருக்கிறதுனால, and because he was treated like a slave, இவங்களை சுத்தி இருக்காங்க பாத்தீங்களா ஜனங்க, the people surrounding him, அவங்களும் தாவீதை அப்படியே பார்க்க ஆரம்பிச்சாங்க. So they also started seeing David like that. ஆமென். Amen. இவனுக்கு நல்ல சாப்பாடு கிடையாது. So he did not have good food. இவங்க வீட்ல இருக்கிற வேலைக்காரருக்கு கிடைக்கிற ஒரு நல்ல சாப்பாடு கூட தாவீதுக்கு கிடையாது. So even so the servants also got good food, but David did not get good food. Amen. Amen. தாவீது என்ன செய்றான் தெரியுமா? Do you know what David did? அந்த பக்கத்துல இருக்கவங்க போய் சொல்றான். So he's looking at the neighbor and is saying, ஐயா நல்ல சாப்பாடு தர மாட்டேங்கறாங்க. So I'm not getting good food. எங்க அப்பாட்ட கொஞ்சம் பேசி ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்க சொல்லுங்க. Can you please like talk to my father and get me good food? ஒரு நல்ல Dress இல்ல எனக்கு. I'm not having good dress to wear. ஒரு நல்ல Dress கொடுக்க சொல்லுங்களே. Can you please give me good dress to wear? எனக்கு உதவி செய்யுங்களேன்னு சொல்றான். Can you please help me? ஆனா ஒரு மனுஷனா அவனுக்காய் பிரயாசம் எடுத்து அவங்க அப்பாட்ட அம்மாட்டே பேசல. Not even a single person showed mercy on him. அதுக்கு மாறா என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, You know what happened? அவங்களே இவனை யாரை பார்த்தாங்கன்னா புறஜாதியா தான் பார்த்தாங்க. The person he thought he will get mercy from the people. The same people started seeing him as a Gentile. அது மாத்திரம் இல்ல, Not only that, அவனை ஒரு திருடனா கூட பார்த்தாங்க. they even started seeing him like a robber. இத குறித்து நம்ம பார்க்கணும்னு சொன்னா, So if you want to look into this, இதே சங்கீதக்காரர் எழுதி வச்சிருக்காரு. the same psalmist has written. எடுத்து வாசிப்போம். Let's turn our Bibles. சங்கீதம் 69:4 எடுத்து So வாசிப்போம். let's turn our Bible to Psalm 69 verse 4. எடுத்து வாசிப்போம், சத்தமாய் வாசிங்க. Let's turn our Bible to 69 verse 4. நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறார்கள், என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறார்கள், வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறார்கள், பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாதத நான் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. நான் எடுக்கல, I did not take. ஆனா நான் கொடுக்க வேண்டியதா போச்சு. I am forced to restore what I did not steal. என்ன காரியம் தெரியுங்களா? Do you know what? அவங்க பக்கத்துல இருக்காங்கல்ல, Do you know the neighbors? அவங்க திடீர்னு வர வேண்டியது. So they'll have to come. என் ஆடை காணோம், Sorry? என்னோட ஆடை காணோம், So they'll come and say my goat is missing. நீதான் திருட,
You only robbed it. மரியாதை கூட ஆடுன்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க. Give my goat. இவர் திருடல. He did not steal. ஆனா இவர் கொடுக்க வேண்டியதா மாறிடுச்சு. But he was forced to give. எது நிமித்தம் சொன்னா? Do you know why? இவங்க அப்பா அம்மா பகைச்சது நிமித்தம் இவர சுத்தியில இருக்கிறவங்க பகைச்சிருக்காங்க. So it's because his own parents was seeing him as a stranger. The entire household, the neighborhood was saw him as a stranger. அதனால இவர் எடுக்கல. He did not steal. ஆனா கொடுக்க வேண்டியதா மாறிடுச்சு. But he was forced to give. அவங்க சொன்னாங்க மரியாதை எடு ஆடு. So he said, like they ordered him. அவ சொல்ல ஐயா நான் எடுக்கலையே. I did not steal. அதெல்லாம் தெரியாது. I do not want to listen to நீ that. கூடன்னு சொல்லி புடிங்கிட்டு போவாங்க. You will have to give it to me and they will pluck it from him. அது மாத்திரம் இல்ல. Not only that. இப்ப நேரா வீட்டுக்கு போறாரு. He's going home. வீட்டுக்கு போய் சொல்றாரு ஐயா என் ஆடை வந்து தேவையில்லாம கேட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் திருடல ஆனா என்கிட்ட இருந்து புடிங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாரு. So he's going back to his family and he's saying like I was forced to give one of the goats but I did not take it. அவங்க என்ன பண்ணா தெரியுமா? Do you know what they did? அதெல்லாம் தெரியாது. I did not know. நீதான் பொறுப்பு. But you are responsible. அப்படினு சொல்லி was saying that அன்னைக்கு சாப்பாடு கசப்பான சாப்பாடு. So he received bitter food that day. அந்த பெத்லகேம்ல in Bethlehem. girl அப்படினு சொல்லி girl அப்படினு சொல்லி ஒரு கீரை இருந்துச்சு. So there was a specific spinach type. அது மோசமான கசப்புள்ள ஒரு கீரை. So it was bitter in taste. அத தூக்கி இவன் சாப்பிடுறதுல கீரை கலந்து கொடுத்துட்டாங்க. So they mixed this food into his food. இவன் பசி. He was hungry. சாப்பிடுறான். He was eating. ஆனா கசப்பா இருக்குது. It was bitter. சாப்பிடாம இருக்க முடியல. He was hungry so he couldn't skip the meal. சாப்பிட்டான். He ate. நைட் முழுவதும் வயிறு வலி. So he was suffering with stomach ache. அவர் இடத்துல சொல்றான் பாருங்க. He's saying நான் ராம் முழுவதும் என் தலைகாணி முழுவதும் என்ன கண்ணீர்னால் நினைச்சிருக்கேன்னு சொன்னா பாத்தீங்களா? I have synced my pillows with tears. இதுதான் காரணம். This is the reason. இந்த கசப்பு கலந்ததை குறித்து அவர் எழுதி இருக்கிறாரு. He has written about this சங்கீதம் 69ல in Psalm 69 21ல பார்த்தா verse 21 says என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள். They put gall in my food. என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். They gave me vinegar for my thirst. ஆமென். Amen. இப்ப ஆகாரத்துல என்ன கொடுத்திருக்காங்க? Do you know what was given to his food? கசப்பு கலந்து கொடுத்திருக்காங்க. They have put gall into it. குடிக்கிறதுக்கு காடியை கொடுத்திருக்காங்களா? They gave him vinegar to drink. இவரை கட்டாயப்படுத்தி நீ தப்பு பண்ண சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So they said like since you have committed a crime you have to have this food. பெரிய செல்வந்த வீட்டோட பையன் he belonged to a son of a wealthy man. ஆனா இந்த மனுஷன் தப்பு பண்ணிட்டு அந்த தப்பு அவமானத்தை இந்த தாவீது மேல போட்டு இவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. So the original mistake was committed by Jesse but David is the one who's reaping for all his father's mistake. அவனை சுத்தியில இருக்கிற பெரியவங்க எல்லாம் இவனை நிந்திப்பாங்களாம். So every elder we used to come and curse him. நாலு பேர் உட்கார்ந்து பேசினால தாவீதை குறித்து தான் பேசுவாங்களாம். Even when four people are gathered and talking they talk about David only. இந்த பையன் இருக்கான்ல so you know this guy அவன் சரியில்லைல he's not good அப்படி அவங்க வந்து விரோதமா பேசுவாங்களாம். So they always speak against him. சங்கீதம் 69:12 எடுத்து வாசிங்க. Let's turn your Bible to Psalm 69:12. வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். Those who sit at the gate mock me. மதுபானம் பண்ணுகிறவர்கள் பாடலானே. I am the song of the drunkards. ஒருத்தன் குடிச்சிட்டு கூட யார பத்தி பேசிட்டு இருக்கானா? தாவீதை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். There was people who were drunk and David was their chat. என்ன ஒரு மோசமான சூழ்நிலை பாருங்க. You know how bitter of a situation David was going through. அந்த மனுஷனை சாபமா கருதுனாங்க. சாபமா கருதுனாங்க. So that man David was seen as a curse. யாராவது திட்டும்போது எப்படி திட்டுவாங்க தெரியுமா? Do you know how they curse? நீ போய் தாவீது மாதிரி மாறிடாத. So don't become like David. பலமொழிய பேச ஆரம்பிச்சாங்க. So they started like cursing him in different languages. இந்த மனுஷன் எதுவும் தப்பு பண்ணல. This man did not commit any sin. ஆனா இவன் தகப்பனும் தாயும் இவர் தகப்பன் பண்ணதுக்கு தாய் கீழ்ப்படிஞ்சாங்க. இப்ப வீட்டுக்கு வெளியே இருக்கிறாரு. So the father committed the sin and the mother obeyed the father and because of that he is outside the house. ஒரு இடத்துல தாவீது சொல்றாரு. In one place David is saying, ராம் முழுவதும் என் படுக்கை கண்ணீரால் நிரம்பிட்டு. I filled my bed with tears. ஆமென். Amen. நல்லா இருக்க வேண்டிய மனுஷன் a man who had to lead a good life. எப்படி இருக்கான்னு பாருங்க. You see
how he turned out to be. ஆனா தாவீது தேவனை விட்டுவிடவில்லை. But David never left God's side. இதெல்லாம் பிரச்சனையான நேரத்திலையும் In all the problematic times, தேவனை நினைத்துக் கொண்டிருந்தார். he is always meditating on the Lord. சிங்கம் வந்தபோது, Even when the lion came, கரடி வந்தபோது, even when the bear came, இவன் பயப்படாம he was not afraid. அத பாடல எழுத ஆரம்பிச்சிட்டான். He started to write songs. தேவனை குறித்து பயந்திருந்தான். He had a reverence for God. தேவனை கிட்ட எப்படியாவது இயேசுப்பா என்னுடைய நிந்தையை மாத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணியிருந்தான். So he prayed, Lord, please take away this burden from me. அது மாத்திரம் இல்ல, Not only that, அவன் சொல்லும் போதெல்லாம் சொல்றான், தேவன் எனக்கு அடைக்கலம், என் பலனும் ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணையுமானவர் எழுதி இருக்கிறார். so he always says that the Lord is my strength, my shield, my support, and my banner in my time of trouble. ஆமென். Amen. இப்படிதான் தாவீது எழுதிட்டு இருந்தார். This is how David was writing this psalm. ஆமென். Amen. அவனுக்காய் பரிந்து பேச ஒருத்தர் இல்ல. There was no one who was there to talk in favor of him. எனக்கு அன்பான சகோதரிய சகோதரி, My dear brothers and sisters, என்ன ஒரு கஷ்டமான நிலைமை பாருங்க. you see what a pathetic situation David was in. எல்லாம் இருக்குது. He had everything. அவங்க வீட்ல இருந்த வேலைக்காரங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கப்பா. So his servants of the house were happy. அவன் வேலைக்காரலே மோசமா அடிமையா இருக்கான். So he was treated worse than his own servants in the house. சங்கீதம் 141:1-2 வாசிங்களேன். Psalm 141:1 and 2. Let's read. சங்கீதம் 141 Psalm 141 1-2 வசனங்களை வாசிங்க. 1 and 2. கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்துல வர தீவிரையும், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிக்கொடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகும், என் கையெடுப்பு அந்திபலியாக இருக்க கடவுது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொன்னா, Do you know what it means? தாவீது எல்லாரும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போவாங்க. Everyone goes to the tabernacle. ஆனா தாவீது வரக்கூடாது. David was forbidden to come to the tabernacle. அவங்க அப்பா சொல்லியிருந்தார், நீ வரக்கூடாது. His father said, you're not supposed to come. ஒரே பெரிய பலி எடுக்கிற வேலை எல்லாம் நடக்கும். So there were big offerings that was happening. ஆனா தாவீது வர முடியாது. But David cannot come. ஆனா தாவீதுக்கு ஆண்டவருக்காக பலி கொடுக்க வேண்டும் என்று பிரியம். But David always had a yearning to offer sacrifices to God. தேவனுக்காக நான் ஒரு ஆடை பலியாய் செலுத்த வேண்டும் என்பது தாவீதுக்கு பிரியம். So David always wanted to offer sacrifice of God to the Lord. அந்த காலத்துல In those times, பலிபீடத்துல 2 பெரிய தூண்கள் இருக்கும். so there was two banners in the church. அந்த பலிபீடத்துல இந்த ஆடை அப்படியே முழுவதும் உரிச்சு 2 காலையும் கட்டி வானத்துக்கு நேரா வச்சிருப்பாங்க. So in the tabernacle, so the goat will be skinned and it will be held in the 2 pillars. வானத்துல இருந்து ஒரு அக்கினி வந்து அப்படியே பச்சிட்டு போடும். Facing the heavens, and from the heavens there will be a இதெல்லாம் பார்க்கணும்னு தாவீதுக்கு ஒரு ஆசை. David wanted to wish to see all those things. ஆனால் இவனுக்கு ஆசாரிப்பு கூடாரம் வர அனுமதி இல்லை. But he was forbidden from entering into the tabernacle of God. அவன் வீட்ல நிறைய இந்த மாதிரி பலி செலுத்துகிற காரியங்கள் நடைபெறும். So a lot of offering things, a lot of burnt offering things happens. ஈசாய் பெரிய ஒரு கொண்டாட்டமாய் நடத்துவார். So Jesse always does it with a big celebration. ஆனா தாவீதுக்கு அங்க இடமே இல்ல. But David had no place in that. அதனால தான் அவர் சொல்றாரு, And because of that he says, நான் நோக்கி கூப்பிடுறேன்பா, I am calling on to you, Lord. நானும் உங்களுக்கு வந்து பலி செலுத்த வேண்டும். I also want to come and offer my sacrifice to you. என்று ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. When he started to offer this prayer to the Lord, இந்த பிரச்சனை in this problem 27 ஆண்டுகள் இருந்தது. This problem was going on for 27 years. வேதத்துல 27 என்று சொன்னால் In the Bible 27 denotes பலிகள் என்று அர்த்தம். பலிகள் என்று அர்த்தம். So it was referred to as offerings. பெந்தெகோஸ்தே நாள் என்று சொன்னால் 50வது என்று அர்த்தம். The day of the Pentecost is referred to as 50th day. அதே மாதிரி In the same manner 27 என்று சொன்னால் 27 denotes பலியை காண்பிக்கிற ஒரு நம்பர் தான் 27. 27 denotes a sacrifice. அதே மாதிரி
in the same manner. இந்த லேவியரிடத்துல கர்த்தர் இந்த பலியெல்லாம் செலுத்த எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொன்னதும் 27 அதிகாரம். So in the same manner God instructed the Levites as to how the offerings were to be done, also has 27 chapters. இப்படிதான் In the same manner தாவீதினுடைய காரியம் போய் கொண்டிருந்தது. David's thing was happening. தேவனை நோக்கி தாவீது மன்றாட ஆரம்பித்தார். When David started to call on the name of the Lord, ஆண்டவரே எனக்கு இரக்கம் ஏதாவது செய்யும் என்று சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. Lord, come down for me and do something for me. எனக்கு அன்பான சகோதரரே சகோதரியே, My dear brothers and sisters, தேவனை நோக்கி ஏறெடுக்கிற எந்த விண்ணப்பத்திற்கு கர்த்தர் செவிசாய்க்கிறவராய் இருக்கிறார். whatever the request that you are raising unto him, God is faithful to answer your request. அதே போலதான் In the same manner 27வது வருடத்தில, in the 27th year, அவன் அடிமைத்தனமாய் இருந்த 27வது வருடத்தில he was living like a slave in the 27th year. கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். God did a mighty thing for him. என்ன காரியத்தை செய்தார் சொன்னா, What did he do? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 1 Samuel chapter 16. 1ஆம் வசனத்தை எடுத்து சத்தமாய் வாசிப்போம். Let's 1 Samuel chapter 16 from verse 1. Let's read. கொஞ்சம் சத்தமா நிறுத்தி வாசிக்க ஆரம்பிங்க, நேரம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரலில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறார். ஆமென். Amen. 27 வருஷம் ஒரு மனுஷனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். God listened to a man's prayer for 27 years. எனக்கு அன்பான சகோதரரே My சகோதரிகளே, dear brothers and sisters, ஒரு பக்கம் இந்த மனுஷன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். on one side this man was praying, ஒரு பக்கம் வந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் தேவனை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறார். and on the other side you see the man who was anointed by God, Saul, was running away from God. எந்த ராஜாவாய் சவுலை ஏற்படுத்தினாரோ அதே சாமுவேல் இடத்தில் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். The person who was appointed to anoint Saul, the same Samuel was appointed to anoint David. உன்னை வைத்துதான் சவுலை அபிஷேகம் பண்ணினேன். I used you to anoint Saul. அவன் மேல் நான் பிரியமாயில்லை, அவனுடைய ராஜபாரியத்தை நான் தள்ளிவிட்டேன். I have removed my hand from him. I'm removing his kingdom. எனக்காக நீ ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும். You have to go and find me a king. அது யார் நான் தீர்மானம் பண்ணிவிட்டேன். I have decided who's going to replace அந்த Saul. மனுஷன் பெத்லகேமில் இருக்கிறான். He is in the city of Bethlehem. ஈசாயினுடைய குமாரனாய் He is the இருக்கிறான். son of Jesse. நீ உன்னுடைய தைல கொம்பை எடுத்துக்கொள். Fill your horn with oil நீ அங்க போ. and be on your way. எனக்காக ஒரு மனுஷனை ராஜாவாய் மாற்று என்று சொன்னார். Go and anoint a king for me. இந்த இடத்துல கர்த்தர் சொல்லும்போது, When God is saying these things, எனக்காக ஒரு மனிதனை ஏற்படுத்து. go and appoint a man for me. ஆமென். Amen. 27 வருடம் கஷ்டமாயிருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் கண்டார். 27 years a man has gone through all kind of tribulation, but God looked at him. இப்ப இந்த வார்த்தை சாமுவேலுக்கு வந்தபோது When this word came on to Samuel, சாமுவேல் பயந்து போனான். Samuel was afraid. ஆண்டவரே நீ சொன்னீர் நான் சவுலை ராஜாவாய் ஏற்படுத்தினேன். God, because you commanded, I went and anointed Saul as the king. இப்ப நான் அதே தேசத்துக்கு போய் Now I have to go to the same city. நான் போய் தாவீது இது நீ சொல்ற ஒரு ஈசாயினுடைய குமாரனை நான் அபிஷேகம் பண்ணதை அவன் கேட்டால் அவன் என்னை கொன்று போடுவானே என்று சொன்னார். If Saul comes to know that you asked me to go and anoint the son of Jesse, he will kill me. கர்த்தர் சொன்னார். God said, அப்ப நீ ஒரு வேலை செய். then do one thing. அந்த தேசத்துல Go to that country. அந்த பெத்லகேம் தேசத்துல Go to Bethlehem. எனக்காய் ஒரு பலியிடுகிற திருவிழாவை ஏற்படுத்துன்னு சொன்னார். So arrange a festival of sacrifice for me. அதுக்காக நான் அங்க வருகிறேன் என்று நீ சொல்லுன்னு சொன்னார். Go and let the people know that you are going to be visiting that festival. இந்த காரியத்தை In this thing, பெத்லகேமில் இருக்கிற ஜனங்களுக்கு அறிவித்த போது, when the people of Bethlehem were informed, இந்த சேகரிப்பு சங்கத்துக்கு அறிவித்த போது, when the Sanhedrin Association was informed, அவங்க கேட்டது என்ன தெரியுமா? do you know what did they ask? இவர் சொல்லும்போது இப்படி சொல்றாரு, You know what he said? நான் அங்க வந்து பலியிட வேண்டும். I will come. I am coming to offer my sacrifice. அதற்குண்டான எல்லா ஏற்பாடு பண்ணுங்க. Make arrangements for everything. காளைகளை ஏற்படுத்துங்க. So
arrange the calves for me. நான் அங்க வருவேன், I will come. கர்த்தருக்காக நான் பலியிட வேண்டும் I have to offer sacrifice for the Lord. அப்படின்னு சொல்லிட்டு He said like that. ஈசாயின் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் அழைச்சிட்டு வான்னு சொன்னாரு. So he said, he asked all the members of the family of Jesse to come. இப்பதான் இவங்க கேக்குறாங்க. This is the time he's asking. ஏற்கனவே ஈசாய் குடும்பத்துல நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது. Jesse family already has a lot of problems. இப்ப கூப்பிட்டு நீங்க வந்து ஈசாயினுடைய குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு வாங்க திருவிழாக்கு என்று ஸ்பெசிபிக்கா சொன்னபோது, so when you're specifically asking us to invite the family of Jesse, அவர்கள் சொன்னாங்க, the people responded, நீர் வருகிறது சமாதானமா? Do you find it peace to come over here? ஐயா நீங்க இங்க வரத பார்த்தா ஏதோ பிரச்சனையை கிளப்புற மாதிரி இருக்குது. It feels like you're coming here to strike to trigger a problem. ஏற்கனவே இங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்குது. There's a lot of problem happening over here. நீர் பெரிய ஒரு லட்சக்கணக்கான பலி செலுத்துகிற காரியத்தை செய்யும்படி சொன்னீர். So you asked me to offer a big sacrifice. ஆசாரியர் எல்லாம் வர சொன்னீர். You asked to call all the servants of God. 12 கோத்திரங்களையும் வர சொன்னீர். You call all the 12 tribes. ஆரோன் குடும்பத்தெல்லாம் வரணும்னு சொல்லியிருந்தீரு. So you call the family of Aaron. ஆனா ஸ்பெசிபிக்கா ஈசாயின் குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளோட அந்த குடும்பம் வரணும்னு சொல்லிறீரு. But you are specifically asking for the family of Jesse and the sons to be over there. நீர் இங்க வருகிறது சமாதானமா? Do you find it peaceful for you to come to Bethlehem? ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிச்சு இவர் வந்து ஏதோ செய்ய, ஏன்னா இவர் இஸ்ரவேலுடைய சமஸ்தான தீர்க்கதரிசி. So he is the anointed prophet of Israel. அந்த காலத்துல சாமுவேலுடைய வார்த்தைக்கு எதிர் பேச முடியாது. No one dared to speak against the word of Samuel. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இங்க வரும்போது, and when that anointed man is coming, இந்த பெத்லகேம் தேசத்துல கர்த்தருக்கு விரோதமாய் என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கிற ஒரு குடும்பத்தை குறித்து பேசுகிறாரே, அதன் நிமித்தம் நீர் வருகிறது சரியான கேட்க ஆரம்பிச்சாங்க. So this association, the people start to question him. Do you find it peaceful to invite the family who is against the Lord of Israel? அப்பதான் சாமுவேல் சொல்றாரு, that is when Samuel said, நான் வருகிறது சமாதானமே. My visit is for peace. அதற்கு அவன் சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வருகிறேன்னு சொன்னார். I am visiting to offer sacrifice to the Lord. நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு, so you sanctify yourself. என்னோடு கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். So I invite you to participate with me in the offering. மேலும் ஈசாயும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்து வான்னு சொன்னார். On top of it, prepare Jesse and his sons and sanctify them and bring him to the offering. சொன்ன பெரிய அந்த நாளில் சாமுவேல் வந்து சேர்ந்தார். When Samuel visited on that appointed day, பெத்லகேமே வானத்தின் அப்பம் என்று சொல்லப்படுகிற பெத்லகேமே பெரிய திருவிழாவாய் இருந்தது. heavenly manna was called as Bethlehem was filled with joy, a festival of joy. லட்சக்கணக்கான கூட்டங்கள் கூடி இருந்தாங்க. A multitude of people were gathered. ஆடுகள் மாடுகள் கர்த்தருக்கு பலி கொண்டு வந்திருந்தார்கள். So they have brought the goats and cows for sacrifice. அந்த கூட்டத்திற்குள் சாமுவேல் உள்ள நுழைந்து வருகிறார். And Samuel was entering the multitude. உள்ள வந்ததுக்கு அப்புறம் when he came inside, கேக்குறாரு, எல்லாம் ரெடியா இருக்கா? he asked, everything is okay? அவங்க சொன்னாங்க எல்லாம் ரெடியா இருக்குன்னு. Everything is ready. அப்ப கேக்குறாரு, and he asked, ஈசாயின் குடும்பம் எங்கன்னு கேக்குறாரு. where is the family of Jesse? இவங்க சுத்தில இருக்கறவங்க பாக்குறாங்க. So the people around him saw him. இவங்க தான் மோசமான ஆட்களாச்சே. These people are not good people. கர்த்தரை விட்டு விலகி போய் இருக்காங்களே. They have separated from God. அந்த குடும்பத்துல ஒரு மகன் கூட வந்து எப்படி இருக்கான், புறஜாதியா ஏளனமா இருக்கறானே. So there was one son was living like a Gentile by his own family. பலமொழியா இருக்கறானே. Sorry, பலமொழியா இருக்கறானே. So he was a foreigner. அந்த குடும்பத்தை அவர் கேக்குறாரேன்னு பாக்குறாங்க. So they were shocked to see why asking about those families. அவர் சொன்னார், ஈசாயின் குடும்பத்தை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துன்னு சொன்னார். So he commanded, bring the family of Jesse in front of me. ஆண்டவர் சொன்னது போல, as the Lord has commanded, தைல குப்பி நிறைக்கப்பட்டிருக்கிறது. The horn was filled with oil. சாமுவேலோட கையில ரெடியா இருக்குது. The hands of Samuel is ready. இன்னும் கொஞ்ச நேரத்துல, in some time, இந்த லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாய் தேவன் சொன்னபடி ஒரு ராஜாவை ஏற்படுத்த சாமுவேல் அங்க வந்திருக்கிறார். In front of the multitude of people, Samuel has come to anoint the king for God. இந்த சாமுவேலுக்கு மாத்திரம் தான் இந்த காரியம் தெரியும். Only Samuel knew what God has spoken to him. இந்த ஜனங்கள் அந்த ஈசாயினுடைய குடும்பத்தை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. The people brought
the family of Jesse in front of the multitude. தைல கொம்பை எடுத்தார். He lifted up the horn. அவர் சொன்னார், ஈசாய் உன்னுடைய மகன்கள் எல்லாம் முன்னாடி வரும்படி சொல்லு என்று சொன்னார். So he commanded and he said, all the sons of Jesse come and stand in front. எனக்கு அன்பான சகோதரரே சகோதரிகளே, My dear brothers and sisters, 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. First Samuel chapter 16 verse 5 says like this. நேரம் இல்லாததால் நானே சொல்லிறேன், நீங்க வீட்ல போய் வாசித்துக் கொள்ளுங்கள். So you read it at home. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. First Samuel chapter 16 verse 5 says like this. சாமுவேல் முன்பதாக Samuel replied. ஈசாயினுடைய முதல் மகனை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. So they brought the first son of Samuel Jesse in front of him. அந்த மனுஷனுடைய பேர் எலியாப். So his name was Eliab. எலியாப்னு சொன்னா Eliab means தேவனை போன்றவன் என்று அர்த்தம். so he resembled God. இப்ப கொண்டு வந்து நிறுத்தினாங்க. So he brought him. சாமுவேல் பார்க்கறாரு. And Samuel looked at it and said, உண்மையாலுமே அவன் பார்க்க தேவனை போல மனுஷன் நிக்கிறான். so this man was looking like God. சாமுவேல் நினைச்சாரு, Samuel thought, இவர்தான். it's him. ஆமென். Amen. தைல குப்பியை ரெடியா வச்சிட்டு So he took the horn of oil. ஆண்டவரே இவர்தானான்னு கேக்குறாரு. He's looking into the heaven and asking, Lord, is it him? தேவன் சொல்கிறார், Lord is saying, நீ அந்த வசனத்தை வாசிங்க பாப்போம். 16:5 வாசிங்கள. let's read chapter 16 verse 5. அதற்கு அவன் ஆறாம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் வந்தபோது அவள் எலியாபை பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவன் இவன் தான் என்றான். ஆமென். சாமுவேல் சொல்றார், இவன் தானே. So Samuel is saying it is Eliab. பெரிய கொம்பு இருக்கிறது. So he has a big horn. அதுல தைலம் இருக்குது. He has it is filled with oil. அபிஷேகம் பண்ண வேண்டியதான். So the only thing that's left is to anoint him. ஆண்டவர் சொன்னாரு. But the Lord said to Samuel. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, but the Lord said to Samuel. நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். Do not consider his appearance or his height. நான் இவனை புறக்கணித்தேன். For I have rejected him. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். The Lord does not look at the things people look at. மனுஷன் முகத்தை பார்க்கிறான். People look at the outward appearance. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் But என்றார். the Lord looks at the heart. ஆமென். Amen. அன்பான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, உன்னுடைய வளர்ச்சி பெருசா இருக்கலாம். so your growth might be big. நீ பெரிய ஆளா இருக்கலாம். You might be a big shot. கர்த்தர் உன்னுடைய வளர்ச்சி உன்னுடைய காரியத்தை கர்த்தர் பார்க்கிறது இல்ல. God does not look at your growth or your status. மனுஷன் பார்க்கிற மாதிரி கர்த்தர் பார்க்கிறது God does இல்ல. not see you as how a human being is looking at you. மனுஷன் மார்க் போடுற மாதிரி கர்த்தர் மார்க் போட God மாட்டார். doesn't mark you as how a human being marks you. எங்க அப்பா பெரிய ஆண்டவர். My God is a big God. அவர் எளிமையானவனை எடுத்து பயன்படுத்த நல்லவராய் இருக்கிறார். So he is able to use the lowly people. ஆமென். Amen. அவன் ஒருவேளை எலியாப்னு சொல்லுகிறதுக்கு தேவனை போன்றவன் என்று சொல்லலாமே தவிர, So sometimes we might feel Eliab looks like God. நான் இவனை புறக்கணிக்கிறேன் என்று சொல்றாரு. But God said, I've rejected him. ஓகேன்னு சொல்லி Okay. இரண்டாவது மகனை வர சொன்னாங்க. So then wait to the second son. இரண்டாவது மகன் வந்து நின்னான். Second son came. அவன் பேர் அபினதாய். His name is Abinadab. அவன் அபினதாய் என்று சொன்னா So Abinadab means என்ன பொருள்னு சொன்னா, what it means. தகப்பனுக்கு பிரியமான மனுஷன். So he is favorable to his father. இப்ப அப்பா நினைச்சாரு, My father said. அவன் தேவனை போன்றவன் இருக்கான் இல்லன்னு சொல்லல. So he is looking like Lord. ஆனா இவன் நான் சொல்றபடி கேட்பான், ரொம்ப எனக்கு பிரியமான பையன். So he is my favorable son. நான் நினைக்க கர்த்தர் இவரை ஆசீர்வதி நீங்க அபிஷேகம் பண்ண போறாரு நினைக்கிறேன்னு நினைச்சாரு ஈசாய். So Jesse thought that God is going to bless him. கர்த்தர் பார்த்தாரு, God said, இவனே இல்லன்னு சொல்லிட்டாரு. he is not the one. மூன்றாவது ஒரு மனுஷனை கொண்டு வந்தாங்க. Third one, அவன் பேர் சம்மா. Shammah. சம்மான்னு சொன்னா Shammah means தாளந்து நிறைந்தவன். he is a man filled with talents. ஆமென். Amen. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, உலக பிரகாரமா உனக்கு நிறைய தாளந்து இருக்கலாம். in the worldly manner you will have a lot of talents. ஆனா கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்கும் தம்முடைய வேலைக்கும் இந்த உலக பிரகார தாளந்தை பார்க்கிற தேவன் அல்ல. God is not looking at your worldly talents and skills for his heavenly kingdom. இப்ப சாமுவேல் நினைச்சாரு, Then Samuel thought, தைலம் ரெடியா இருக்குது, my horn is ready, ஊத்தியெல்லாம் நினைச்சாரு. and he thought, I'm ready to pour. ஆண்டவர் சொன்னாரு, இவனும் அல்ல. God said, he is not him. அப்படி 7 குமாரர்களை கொண்டு வந்து ஈசாய் நிறுத்தினார். So like that, Jesse brought all his 7 sons. ஆண்டவர் 7 பேருக்கு என்ன சொன்னார் தெரியுங்களா?
All 7 people, do you know what response that God gave? No. No. இவர்கள் இல்லை. He clearly rejected everyone. சாமுவேலுக்கு டயர்ட் ஆயிடுச்சு. Samuel was tired. ஈசாயிட்ட கேக்குறாரு, He's asking Jesse, இவ்வளவுதான் உன் பசங்களா? are these all the sons you have? எனக்காக அதை வாசிக்கல. எனக்காக அதை வாசிக்கல. Verse number 10. 11 வசனம் வாசிக்கல. சாமுவேல் கேக்குறாரு, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? Are these all your sons that you have? ஈசாய் பார்த்து கேக்குறாரு. He's looking at Jesse and is asking. அப்பதான் அவர் மெதுவா சொல்றாரு. That is when he's saying. அதற்கு அவன், இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், அவன் இளையவன். Jesse answered, there is still the youngest. அவன் ஆடு மேய்த்து இருக்கிறான். He is tending the sheep. நல்லா கவனிங்க, லட்சக்கணக்கான ஜனங்க கூடி இருக்காங்க. You know, multitude of people were gathered to offer sacrifice. பெரிய பலி நடக்குது. There was a big festival that was happening. ஈசாயினோட குடும்பம் அங்க இருக்குது. The family of Jesse was present. ஆரோனோட குடும்பம் வந்திருக்காங்க. The family of Aaron was present. 12 கோத்திரத்துல இருந்து ஒவ்வொரு குடும்பம் வந்திருக்குது. There were people from 12 tribes present. ஆடுகள் மாடு பலி செலுத்த போறாங்க. So they were going to be offering the calves and the goats. ஒரு பெரிய feast அங்க நடக்க போகுது. There was a big feast that was appointed to happen. இந்த மனுஷன் கூலா சொல்றாரு. But this man coolly saying, ஆமா, yes, கடைசியா ஒரு பையன் இருக்கான். that is still the youngest. அவன் ஆடு மேய்க்க போயிருக்கான். He's tending the sheep. எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, My dear brothers and sisters, எல்லாரும் எங்க கூடி இருக்கிறாங்க? where did everyone gather? இந்த மனுஷனை எங்க அனுப்பி இருக்கான் ஒரு அப்பா? Where did the father send his son? ஆடு மேய்க்க அனுப்பிச்சிருக்காரு. He sent his son to tend the sheep. இப்போ உங்களுக்கு இந்த கதையெல்லாம் புரியுதா? Now are you able to relate to the facts? உலகம் உங்களை மறுக்கலாம். The world might reject you. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை நிறுத்தலாம். The world might stop the accreditation that you're yet to receive. அது எப்போ நடக்குதோ, when it's going to happen, அந்த நேரத்துல பரலோகம் உங்களை ரெகனைஸ் பண்ண கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். the God in heaven will recognize your calling. ஆமென். Amen. உலகம் பகைக்கும்போது, when the world opposes you, உலகம் தள்ளி வைக்கும்போது, when the world oppresses you, தேவன் சொல்வார், God will say, இவன் தான் என் மகன், this is my son. உனக்கு நியாயம் கிடைக்க உலகம் தள்ளி வைக்கும்போது, so when the world decides to not give justice to you, பரலோகம் உனக்காய் திறக்கப்படும். the heavens will be opened for you. சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற என் அப்பா நியாயாதிபதியா உனக்கு செய்ய வேண்டியதை சரியாய் செய்து முடிப்பார். My Father who is seated as a judge in the heaven, he will do the right things for you at the right time. ஆமென். Amen. அவரை நோக்கி கூப்பிடு, உந்தன் ஜெபத்தை கேட்கிறார். கண்ணீர் யாவும் துடைப்பவர். இயேசுப்பா, கருத்தாய் விசாரிப்பவர். அவரை நோக்கி கூப்பிடு, உந்தன் ஜெபத்தை கேட்கிறார். கண்ணீர் யாவும் துடைப்பவர். கருத்தாய் விசாரிப்பவர். எழுதி
சாமுவேல் சொன்னாரு, Samuel said, முதல் ஆள் அனுப்பு, send the first one. அந்த ஆடு மேய்க்கிற மனுஷனை கூட்டிட்டு வா, Go and bring the son who is tending the sheep. கூட்டிட்டு வா. Bring him over here. இவங்க சொன்னாங்க, And they mentioned, அவன் எங்க ஆடு மேய்க்கிறான்னு தெரியலையே. we have no clue where he is tending the sheep. ஏன் தெரியுமா சொன்னாங்க? Do you know why they said like that? இவனை கரடி இருக்கிற இடத்துக்கு சிங்கம் இருக்கிற இடத்துக்கு இவன் சாகணும்னு சொல்லி அனுப்பி இருந்தாரு. So they have sent him to a place filled with lions and bears so that he will be killed. Thick forest. He was sent into the deep forest. கண்மன சகோதரனே சகோதரியே, My dear brothers and sisters, காட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற ஆடு மேய்ச்சிட்டு so he was sitting in the forest tending the sheep. அந்த நேரத்துல தான் And the time சாமுவேல் சொல்றாரு, Samuel mentioned, அவசரமான அனுப்பு, so send for him. அவன் இங்க வந்தாக வேண்டும். He has to come to me right now. அவன் இங்க வந்தாக வேண்டும். He has to come to me right now. கர்த்தர் உங்கள் மேல் திட்டத்தை நோக்கம் வைத்திருந்தார். God has a plan for him. மனுஷன் தடுத்து நிறுத்தினாலும், Even the human being might stop நீ எங்க you. இருந்தாலும் சரி, Wherever might be the situation you might be. தேவனுடைய அன்பான கரமுனை தேடி வந்து உன்னை தூக்கி வந்துரும். The loving hand of God is going to be with you and He will bring you. உன்னை கொண்டாந்து நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்திடுவார் ஆண்டவர். He will lift you and He'll place you and put you in the place where you have to be. ஆட்களை அனுப்பினார்கள். They sent forth people. லட்சக்கணக்கான ஜனங்களோ, There are a multitude of people. யார் யாரு தாவீதை நிந்தையாய் பேசிக் கொண்டிருந்தாங்களோ, Those who mocked at David. யார் யாரு புறஜாதியாய் தள்ளி வச்சிருந்தாங்களோ, Those who like separated him as a Gentile. அவர்கள் எல்லாம் வெயிட் பண்ணி நின்னாங்க. Everyone was waiting for the arrival of David. ஆட்களை அனுப்புனாங்க. They sent forth people. அவங்க ஓடுனாங்க. They ran. போய் கூட்டிட்டு வரதுக்கு ஆள் அனுப்புனாங்க. So they ran and people went in search of David. ஒரு இடத்துல தாவீதை கண்டுபிடிச்சாங்க. At one point they found David. அவங்க சொன்னாங்க, தாவீது நீ சீக்கிரம் கிளம்பி வா. They said, David, please come fast. பலி விருந்துக்கு நீ வரணும்னு காத்துட்டு இருக்காங்க So எல்லாரும். there are the multitude of people are waiting for your arrival of the offering. அவன் கேட்டான். And he asked, யார் கூப்பிட்டான்னு சொன்னான். who called? எங்க அப்பா கூப்பிட்டாரா? Did my father call me? எனக்கு தெரியும், எனக்கு பலி விருந்துன்னு தெரியும். I know today there is an festival of offering. நான் கர்த்தருடைய சமூகத்துல இருக்கணும்னு தெரியும். I should be in the presence of God. I know that. ஆனா என்ன அனுப்பிட்டாங்களே. But they've sent me. ஆனா நான் இப்ப வந்தா என்ன அடிப்பாங்க. If I come over there, they'll hurt me. இன்னைக்கு நைட் சாப்பாடுல கசப்ப கலந்து கொடுப்பாங்களே. They will add gall to my food. அவங்க சொன்னாங்க, But they said, எங்க அப்பாக்கு மேல சமஸ்தான இஸ்ரவேலுடைய சமஸ்தான தீர்க்கதரிசி சாமுவேல் வந்திருக்கிறார். லட்சக்கணக்கான ஜனங்கள் உன் வருகைக்காக காத்திருக்கிறார்கள். the anointed prophet of Israel, Samuel, who's above your dad, is waiting for you to anoint you. அவன் சொன்னான், நானா? He said, me. நீதான். It's you. நீதான். It's you. இந்த சாயங்கால நேரத்துல கர்த்தர் சொல்கிறார், In this evening, God is telling என் you, மகனே மகளே, நீ போயிட்டு இருக்கிற சிச்சுவேஷனை நான் my அறிந்திருக்கிறேன். son and my daughter, I know the situation you're going through. நீதான் என்னுடைய மகன். You are my daughter. நீதான் என்னுடைய மகள். You are my son. உலகம் உன்னை புறக்கணித்திருக்கலாம். The world might have, மனுஷர்கள் உன்னை பகைத்திருக்கலாம். the world would have rejected you. The people would have rejected you. உன்னை திருடனை போல பார்த்திருக்கலாம். People would have seen you as a thief. அத்தனை பேர் முன்னாடி உன்னை உயர்த்த நான் கர்த்தர் சித்தமும் நோக்கமுள்ளவன். In front of all those people, the Lord will lift your heads high. கிளம்பி வான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. So they said, come. தாவீது நடந்து வருகிறான். So David was walking. அந்த கூட்டத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. So they, ஆமென். I mean, he was brought in front of the multitude. லட்சக்கணக்கான கூட்டத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துறாங்க. He was brought in front of the multitude of people. சாமுவேல் நின்று பார்த்து கொண்டிருக்கிறான். And Samuel was observing. சிவந்த மேனியோ. So he was with a gentle சிவந்த appearance. தலையுடைய மனுஷனா வந்து நின்னான். So he was glowing with health and had a fine appearance. அவனை பார்த்தபோது When he looked at David, 12 வசனத்தை யாரோ சத்தமா நிறுத்தி நிதானமா வாசிங்க. can someone read the verse number 12? ஆள் அனுப்பி. And he sent for them. வாசிங்க. ஆள் அனுப்பி. அவனை அனுப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாயிருந்தான். கர்த்தர்
அப்பொழுது கர்த்தர் இவன் தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு நான் சொன்னார். ஆமென். Hallelujah. Amen. சத்தமா கூட சொல்லுங்க. Let us all say together. இவன் தான். This is him. கர்த்தர் சொன்னார் வானத்திலிருந்து. Lord said from heaven. இவன் தான். This is the one. இவன் தான் என்னுடைய மனுஷன். This is the one who have chosen to be my people. இவன் தான் எனக்கு பிரியமான மனுஷன். In him I am having favor. எந்த மனுஷன் அவரை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று வந்தாரோ, The man who came to anoint him. அவர்ட்ட கர்த்தர் சொன்னாரு, God said to him, நீ உட்கார்ந்திருக்காத, எழுந்திரு. get up. ஏன் என்னுடைய மனுஷன் முன்னாடி நீ எழுந்திரு. Rise up in front of my anointed நீ one. இஸ்ரவேலுக்கு சமஸ்தானமான தீர்க்கதரிசியா இருக்கலாம். You might be the appointed, anointed prophet over Israel. ஆனால் இன்று நான் இவனை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இவன் தான் என்னுடைய மகன். But this is the son whom I have anointing. I'm going to anoint for myself. நீ எழுந்து அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார். Rise up and anoint him. எல்லா ஜனங்களும் ஆச்சரியமா பார்க்கறாங்க. Everyone was filled with awe. ஏளனமாய் பார்த்த மனுஷனுக்கு முன்பாய் The man who was looked in with low regard. இஸ்ரவேலினுடைய சமஸ்த தீர்க்கதரிசி எழுந்து பயபக்தியாய் அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் உதவி செய்தார். The anointed prophet of Israel, Samuel, was stood in front of him and he anointed him. ஆமென். Amen. ஆமென். Amen. இப்ப எல்லாம் கண்ண தரங்க. Let's all open our eyes. அபிஷேகம் பண்ணியாச்சு. And they have anointed David. உங்க கையில இருக்க பைபிள் எடுங்க. Take your Bible in your hands. உங்க கையில பைபிள் எடுங்க. Take the Bible in your hands. 112 சங்கீதத்தை Let's turn your Bible to Psalm 112. அபிஷேகம் பண்ணி ராஜாவை மாத்திட்டாங்க அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக. So Psalm 112. இங்க பாருங்க என்ன. Look at me. அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் After he was anointed, முடிச்சதுக்கு அப்புறம் after the anointing is completed, தாவீது முதல் எழுதின சங்கீதம் தான் 118வது சங்கீதம். 18வது சங்கீதம். Psalm 118th Psalm is the first psalm that was written by David after he was anointed. ஐயா எனக்காக அது ஸ்கிரீன்ல போடுங்க. 118வது சங்கீதம். நான் படிக்கிறேன். இங்க கவனமா என்ன பாருங்க. அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் After he was anointed, இப்போ தாவீது ஆண்டவரை துதித்து பாட ஆரம்பிக்கிறான். எப்படி தெரியுமா? கர்த்தரை துதியுங்கள். give thanks to the Lord. என் கூட எல்லாம் சேர்ந்து சொல்றீங்களா சந்தோஷமா? கர்த்தரை துதியுங்கள். Give thanks to the Lord. அவர் நல்லவர். He is good. அவர் கிருபை என்றும் உள்ளது. His love endures forever. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று So his love endures forever. இங்க நிக்கிற இஸ்ரவேல் சொல்வதாக. Let Israel say, இந்த his love ஜனங்கள் endures forever. என்ன பாத்தீங்களே இந்த ஜனங்கள்லாம் சொல்லுங்க. Let all these people say, let Israel say, his love அவர் endures கிருபை forever. என்றும் உள்ளது. ஆரோன் குடும்பத்தார் நீங்க சொல்லுங்க. Let the house of Aaron say, his love endures forever. அண்ணா அப்படியே மாத்திட்டு வாங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிற எல்லாரும் சொல்லுங்க. Let those who fear the Lord say, his love endures forever. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். When hard pressed, I cried to the Lord. கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். He brought me into a spacious place. நான் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். The Lord is with me. நான் பயப்படேன். I will not be afraid. மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? The Lord is with me. I will not be afraid. What can mere mortals do to me? அடுத்தது வாங்க. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் The Lord, நடுவில் என் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். the Lord is with me. He is my helper. I look in triumph on my என் enemies. சத்துருக்களின் சறுக்கடுதலை நான் இனிமே பார்ப்பேன். I look into the triumph on my enemies. என்ன ஒரு நாயை விட கேவலமா நடத்துனீங்கல்ல? So you treated me worse than a dog, right? இனிமே நீங்க பாப்பீங்க, நான் அதை பார்ப்பேன். So today you're going to see it and I'm going to see it. அவன் பெருசா சொன்னா, மனுஷனை நம்புவதை பார்க்கல கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பது நல்லா. It is better to take refuge
refuge in the Lord than to trust in humans. அவன் சொல்லுவான் இன்னைக்கு நல்ல மனுஷன் சொல்லுவான். So today they'll say you're a good man. நாளைக்கு சொல்லுவான் இவன் சரியான இவன் தப்பான ஆளுன்னு சொல்லுவான். And tomorrow the same mouth will say that you are a bad man. அதனால கர்த்தரை நம்புறேன். I trust in the Lord. அது மாத்திரம் சொன்ன பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரை பற்றுதலாய் இருப்பது நலம். It is better to take refuge in the Lord than to trust in princes. எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்கிறார்கள். All the nations surrounded me. என்ன தப்பா பேசுனீங்க. The people, every one of you spoke against me. நான் இந்த கர்த்தருடைய நாமத்தினால உங்களை சங்கரிப்பேன் சொன்னார். But in the name of the Lord I cut them down. என்னை சுற்றி வளைந்து கொள்கிறவர்கள் கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். They surround me on every side, but in the name of the Lord I cut them down. அப்புறம் தேனீக்கள் போல என்னை வளைந்து கொள்கிறார்கள், முள்ளின பற்றின நெருப்பை போல் அணைந்து போவார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன் சொன்னார். They swarmed around me like bees, but they will consumed as quickly as burning thorns. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்து என்னை தூக்கி நிறுத்தினார்ப்பா. I was pushed back and about to fall, but the Lord helped me. கர்த்தர் என் பலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். The Lord is my strength and my defense, and He has become my salvation. நீதிமான்களுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யா. Shouts of joy and victory resound in the tents of the righteous. அது ஆடுமைக்கிற இடமா இருந்தாலும் சரி, அது வனாந்தரமா இருந்தாலும் சரி, அது சிங்கவர இடமா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கூடாரத்துல நீதிமானுடைய சத்தத்துக்கு கர்த்தரே கம்பீரமா இருக்கும்படி உதவி செய்வார். It can be wilderness, it can be a forest, it can be a jungle. Whatever might be the situation, the Lord will resound. கர்த்தருடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறது. The Lord's right hand has done mighty things. என்னை உயர்த்தும்படி, The Lord's right hand has என்னோட lifted சேர்த்து high. சொல்லுங்க, என்னை உயர்த்தும்படி, To lift me high. என் குடும்பத்தை உயர்த்தும்படி, To lift me high. கர்த்தருடைய வலது கரம் உயர்ந்திருக்கிறது. The Lord's right hand is lifted up. அது பராக்கிரமம் செய்யும். It will do mighty things. நான் சாவாமல் பிழைத்திருந்த கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். I will not die but live and will proclaim what the Lord has done. என்னை கொண்டு போய் கரடிகிட்ட ஏன் நிறுத்துறீங்க? Did you take me and put me in front of the bear? என்னை கொண்டு போய் சிங்கத்துக்கிட்ட ஏன் நிறுத்துறீங்க? Did you place me in front of a lion? நான் சாக மாட்டேன். I will not die. கர்த்தர் என்ன தண்டிக்க மாட்டாரு. The Lord is not going to punish me. கர்த்தர் என்ன சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாருன்னு The Lord சொன்னார். is not going to offer me for death. அதுக்கப்புறம் Then நீரின் வாசல்களை திறவுங்கள், நான் அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிப்பேன். the Lord has chastened me severely, but He has not given me over to death. ஏயா ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள நான் வரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல? So you forbid me from entering into the tabernacle. நான் பலி செலுத்தக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல? So you stop me from offering any offerings. நான் கர்த்தருடைய பிரகாரத்துல வருவேன், அதற்குள் பிரவேசிப்பேன் சொன்னாரு. Open for me the gates of the righteous. I will enter and give thanks to the Lord. அப்புறம் அடுத்தது, நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். I will give you thanks for you answered me and you இதுதான் சூப்பரான வசனம், எனக்கு பிடிச்ச வசனம். This is my favorite verse. அவங்க அப்பா எனக்கு சொன்னாருல்ல, So his father said, என் வீடு கட்டப்படும்னா 7 குமாரனால தான் கட்டப்படும்னு சொன்னாருல்ல. my house is going to be built by only 7 sons. இப்ப தாவீது சொல்றாரு, Here David says, வீடு கட்டுகிறவன் ஆகாதென்று தள்ளின கல்லே தனக்கு மூளையாயிற்று. the stone the builders rejected has become the chief cornerstone. ஆமென். Amen. இது கர்த்தரால் உண்டாயிற்று. This has happened by the Lord. லட்சக்கணக்கான கண்கள் பார்க்கதே ஆச்சரியம் உண்டாக்கும்படி கர்த்தர் மாற்றினார். So God has changed everything. இந்த நாள்ல கர்த்தருக்காய் நான் களி கூறுவேன் சொன்னார். This is the day that the Lord has made and I will rejoice in it. எனக்கு நல்லா சொல்ல தெரியும். I can say it with full confidence. இந்த ஆராதனை In this service, எப்பொழுதும் போல அல்லாதபடி, this is not like an ordinary Sunday service. உங்களை அபிஷேகம் பண்ணுகிற ஆராதனை. This is a service where every one of you is going to be anointed. ஒரு 15 நிமிஷம் தள்ளி போனாலும் சரி, Even if you're running late by 15 minutes, இந்த அபிஷேகத்தோட உங்க வீட்டுக்கு போங்க. you go with this anointing to your home. வீடு கட்டுகிற ஆகாதன தள்ளின கல்லை தனக்கு மூலக்கல்லாய் மாற்றின தேவன், The stone the builders rejected has become the chief cornerstone. கர்த்தர் உங்களை எல்லா குத்தின கண்களுக்கு முடமாய் ஆச்சரியமாய் நிக்க போகிறார். The Lord is going to do marvelous things that everyone around you is going to see your blessings. ஆமென். Amen. வீட்ல போய் When you go home,
இதுக்கப்புறம் நிறைய சங்கீதம் இருக்குது. There are a lot of psalms. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சுட்டே படிங்க. Taste and see that the Lord is good. ஆமென். Amen. உங்களுக்கு கஷ்டமா? Is it hard? உங்களை புறக்கணிச்சிட்டாங்களா? Did they oppress you? உங்களை தள்ளி வச்சிருக்காங்களா? Did they rejected you? ஏங்க நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. நான் பார்த்திருக்கிறேன். நல்ல அன்பா இருப்பாங்க. They'll be loving towards you. நம்ம தூரத்துல வரது பார்த்தோன்னே அந்த பக்கம் திரும்பிட்டு போயிடுவாங்க. So when they see us from afar, they'll just run away in the opposite direction. அவங்க நினைச்சுக்கலாம். They might think, ஓ இவர் பார்த்திருக்க மாட்டாருன்னு. he might not have looked at us. நம்ம பார்த்திருக்கிறோம். But we have seen. ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சு கொள்கிற நல்ல இதயம் கொடுத்ததுனால தான் கர்த்தர் நம்மள ஊழியக்காரா கொண்டு வந்தாரு. God has given us the good heart to understand everyone. That is why God has appointed as a servant of God. ஒரு நம்ம ஆபீஸ்லயே ஒரு மீட்டிங் நடக்கும். You know, in office we have a meeting. நீங்க இத முடிச்சிட்டு வந்துறோம். ஒரு முக்கியமான வேலை. So we'll say like, please wait. Let me finish my meeting and come. அப்படி நடந்துருக்குதா? Have you experienced such things? எனக்கு நடந்துருக்கு. The things have happened to me. இந்தியால பெரிய டாடா மோட்டார்ஸ்ல. So in India, in Tata Motors. நான் ஒரு சர்வீஸ் ஜிஎம்மா இருந்தபோது. So when I was working as a general manager of the service department. அந்த அடுத்த இடத்துக்கு போக வேண்டிய அப்கிரேட் ஆக வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்யும்போது. So when I was working on the upgradation. அந்த மீட்டிங்க்கு நான் கொஞ்சம் லேட்டா போயிட்டேன். I went for the meeting a little bit late. அங்க உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சிட்டாங்க. So they just made me to sit aside. பெரிய ஆபீசர்ஸ் எல்லாம் உட்கார்ந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. So they were just talking about the things. அப்ப என்னுடைய டீலர் பிரின்சிபலோட ஓனர் சொன்னாரு. My dealer principal owner said, நீங்க அங்க உட்கார்றத விட இங்க உட்கார்ந்துட்டுங்க. So என்னன்னா நீங்க மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம். அங்க உட்கார்றத விட இங்க உட்கார்ந்து நாங்க என்ன பேசுறோம்னு பாருங்க. instead of just sitting outside, come and sit with us and just observe what we are talking. லேட்டா வந்திருக்கீங்கல்ல. You have come late. உட்கார வச்சாங்க. They made me sit down. நான் ஜெபம் பண்ண ஆண்டவரே. I prayed. இவர்கள் எல்லாருக்கும் முன்னாடி நீங்க என் கூட இருப்பீங்கன்னா எனக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கணும், நான் பார்க்கணும்னு சொன்னேன். So if Lord, I want you to give me a special wisdom so that these people can see that you are பேசிட்டு இருந்தாங்க. When they are talking. அப்ப எனக்கு ஒரு பேப்பரும் பென்சிலும் கொடுத்திருந்தாங்க. They gave me a paper and pencil. நான் அவர் கொடுத்த ஒரு டயகிராம் படி சில காரியங்களை எழுதிட்டு இருந்தேன். I was just like taking notes. அவங்க மெதுவா மீட்டிங்ல என்ன திரும்பி பார்த்துட்டு ஏளனமா. So they looked at me and they said, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? What are you doing? என்ன எழுதிட்டு இருக்கீங்க? What are you writing? கொடுங்க அப்படின்னு வாங்கி பார்த்தாங்க. And they took it and they were looking. பார்த்துட்டு When they looked at it. காலையில இருந்து உட்கார்ந்து நம்ம என்ன பேசிட்டு இருக்கோமோ அத்தனையும் எழுதி வச்சிருக்கீங்க ஐயா. So whatever we have been discussing since morning, you have written everything. How is it possible? இதுதான் நம்மளுடைய மீட்டிங் உடைய கன்க்ளூட் சொல்லி முடிச்சிட்டாங்க. This is the conclusion of the meeting. அந்த பொறுப்பை என்கிட்ட தான் கொடுத்தாங்க. So I was given the responsibility. 30 நாள்ல 30 days. ஒரு பெரிய ஃபேக்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உண்டாக்கி. So I was able to build the infrastructure of a factory. மெயின் ரோட்ல சென்னையில பூந்தமல்லியில பெரிய போர்டு டாடா மோட்டார்ஸ் போர்டு கொண்டு வந்து வச்சேன். So we also like launched the big billboard. அந்த போர்டை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு to install the board, அந்த சுற்றிலும் இருக்கிற ஹெச்டி கரண்ட்டை கட் பண்ணி கிரைன்ல தூக்கி மேலே ஏத்தணும். So we had to cut disconnect the power supply and erect the board. அந்த போர்டை எரெக்ஷன் பண்ணி முடிக்கிற வரையிலும் once the board is being erected, பக்கத்துல இருக்க எந்த ஃபேக்டரிக்கு கரண்ட் இல்ல. So none of the factories had power. இன்னைக்கு நிக்க கர்த்தர் உதவி செய்தார். God has given me grace to stand. நம்மள ஒருத்தங்க எடை போடுறது சாதாரணமா போடலாம். Like oftentimes people might like weigh us differently. ஆனா கர்த்தர் நல்லவர். God is good. நல்லவர். God is good. அவர் சொன்னதை சிறப்பாய் முடித்து கொடுப்பார். So he will do everything what he has promised. கையில அப்படியே இருதயத்தை நேரா வச்சு. Let's keep our hands towards the heart. ஜெபம் பண்ண போறோம். Let's pray. தாவீதுக்கு மாத்திரம் கர்த்தர் இல்ல. God is not a God only for David. இன்னைக்கு உங்களுக்கு கர்த்தரா இருக்கிறாரு. God is also God for you. இந்த தாவீதின் வம்சத்துல தான் தேவனே வந்தாரு. In the same generation of David, our Lord Jesus Christ came. தள்ளப்பட்ட கல்லறை கர்த்தர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை மாற்றி எழுதினாரு. The stone that the builders rejected has become the chief cornerstone. ஜெபம் பண்ணுவோம் அப்படியே. Let's all pray. என்ன தர ஆண்டவரே. Lord, I surrender myself. அப்படியே நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். Let's all pray. ஆண்டவரே என்ன முழுவதும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். Lord, I surrender myself in your presence. தேவா
என்னை நேசித்து மாறிக்க உலகில் நம்பி இருப்பளவில்லா அன்பு ஏதே நான் பாத்திரனும் இல்லையே உம்மை விட்டு தூரப் போனேன். நன்கு அறிந்தோம் தவறு செய்து என் நினைவுகள் அனைத்தையும் அறிந்திருந்தும் என் செயல்கள் அனைத்தையும் தெரிந்திருந்தும் என்னை நேசித்தீரே, அன்பாய் அணைத்தீரே. அன்பு இயேசு என்னை நேசித்தீரே, அன்பாய் அணைத்தீரே. என் இயேசு என் ஆண்டவரே. இயேசுவே, நீர் போதுமே. உம் அன்பிற்கு நான் ஏங்குவேன். இயேசுவே, நீர் போதுமே. உம் அன்பிற்காய் நான் ஏங்குவேன். இயேசுவே, நீர் போதுமே. உம் அன்பிற்காய் நான் ஏங்குவேன். இயேசுவே, நீர் போதுமே. உம் அன்பிற்காய் நான் ஏங்குவேன். அவரை நோக்கி கூப்பிடேன். அவர் ஜெபத்தை கேட்கிறார். கண்ணீர் யாவும் துடைப்பவர். கருத்தாய் விசாரிப்பவர். அவரை நோக்கி கூப்பிடேன். உங்கள் ஜெபத்தை கேட்கிறார். கண்ணீர் யாவும் துடைப்பவர். கருத்தாய் விசாரிப்பவர். இந்த சிலுவையை உங்கள் முன்பாய் நிறுத்திக் கொள்ளுங்கள். Thank you, Jesus. இந்த சிலுவையை உங்கள் முன்பாய் நிறுத்திக் கொள்ளுங்கள். Just place this cross in front of you. உங்கள் குடும்பத்துக்கு முன்பாய் நிறுத்திக் கொள்ளுங்கள். Just place the cross in front of your family. உங்க குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் முன்பாய் நிறுத்த தவறிடாதீங்க. So do not forget to place everyone in front of the cross. அப்படியே ஜெபம் பண்ணிக்கொண்டு Just pray.